இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். நீங்க எல்லாரும் சுகமா இருப்பீங்க அப்படின்னு நம்புறோம். இந்த நாள்ல ஆண்டவருடைய வார்த்தைக்காக நம்ம ஒரு சின்ன ஜெபம் பண்ணுவோம். பிதாவே, இயேசுவின் நாமத்தினால் இந்த நாளுக்காக உமக்கு நன்றி. நாங்கள் உம்முடைய ராஜ்யத்தை இந்த பூமியில ஸ்தாபிக்கும்படியாக அனுப்பப்பட்டிருக்கிறோம் என்பதை விசுவாசிக்கிறோம். எங்களுடைய வேலைகளை நாங்கள் செய்வதற்கான திறந்த வாசல் எங்களுக்கு உண்டாயிருக்கும்படியாக ஜெபிக்கிறோம். தகப்பனே, இந்த நாளில நாங்கள் பேசுகிற வார்த்தைகள் எங்கள் உள்ளத்துல மாற்றத்தை உண்டாக்கக்கூடியதாக இருக்கும்படி ஆவியானவர் பலமாக கிரியை செய்யும்படி ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால் பிதா. இந்த நாள்ல நான் ஒரு முக்கியமான விஷயத்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். 1 கொரிந்தியர் 13:11. நான் குழந்தையாய் இருந்தபோது குழந்தையை போல பேசினேன், குழந்தையை போல சிந்தித்தேன், குழந்தையை போல யோசித்தேன். நான் புருஷனான போதோ குழந்தைக்கேற்றவைகளை ஒழித்து விட்டேன். சோ இதுல டெவலப்மெண்ட் பத்தி சொல்றார். எப்படி நான் குழந்தையா இருந்தேன், புருஷனா இருந்தேன். நமக்கு நிறைய நேரத்துல ஒரு எண்ணம் இருக்குது. என்னன்னு சொன்னா, குழந்தையா இருந்தபோது இருந்த நிறைய விஷயங்கள் நாம வயதாகும் பொழுது அல்லது பெரியவர்கள் ஆகும் பொழுது நமக்கு எப்படி சட்டை சைஸ் மாறுது, செருப்பு சைஸ் மாறுது, அது போல நம்முடைய எண்ணங்கள் கூட மாறிடும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். எப்படி ஒவ்வொரு விதத்திலேயும் பெரியவர்கள் அப்படின்னு அடையாளம் காட்டுவதற்கு என்னத்தை நம்ம யூஸ் பண்றோம்னா, நம்முடைய கிலோ கூடியிருக்கும், நம்முடைய வளர்ச்சி கூடியிருக்கும். ஆனா பவுல் இங்க சொல்லும் பொழுது, நான் குழந்தையா இருந்த பொழுது குழந்தையை போல பேசினேன், குழந்தையை போல சிந்தித்தேன், குழந்தையை போல யோசித்தேன். 3 காரியங்கள் சொல்றார். ஒன்று பேசுறது, யோசிக்கிறது, சிந்திக்கிறது. இது 3லேயும் நிறைய நேரம் நம்ம பெரியவர்களான பிறகு கூட மாறுறது இல்லை. நம்முடைய பேச்சு குழந்தைத்தனமா இருக்குது, நம்முடைய யோசனை குழந்தைத்தனமா இருக்குது. நாம சிந்திக்கிற விதம், சிந்திக்கிறது அப்படிங்கிறது ரீசனிங் அப்படின்னு போட்டிருக்கு. ரீசனிங் அல்லது அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்னு. நாம காரியங்களை புரிந்து கொள்கிற விதம். நாம காரியங்களை முதலாவது ஒரு தாட்டா, ஒரு யோசனையா உள்ள வருது. பிறகு அதை சிந்திக்கிறோம், அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண பாக்குறோம், அதுக்கு ரீசனிங் கொடுக்க பாக்குறோம், லாஜிக்கலா அதை புரிந்து கொள்ள பார்க்கிறோம். பிறகுதான் அதை பேசுறோம். நம்ம இந்த 3 காரியங்களும் பெரியவர்கள் ஆகிறதுனாலேயே தானா அது நடந்துடுறது இல்லை. அதனாலதான் நான் புருஷனான போது குழந்தைக்கேற்றவைகள் ஒழிந்து விட்டதுன்னு பவுல் சொல்லல, குழந்தைக்கேற்றவைகளை ஒழித்து விட்டேன் அப்படின்னு சொல்லு. இது ஆட்டோமேட்டிக் ப்ராசஸ் கிடையாது. எப்படி நம்முடைய கிலோ கூடுதோ, எப்படி நம்முடைய பல்லு பெரிதாகுது, நம்முடைய செருப்பு சைஸ் பெரிதாகுதோ, அது போல சிந்தனை மாறுறதுன்றது ஆட்டோமேட்டிக் ப்ராசஸ் கிடையாது. இது நாம எடுத்து செய்ய, ஐ கெட் ரிட் அப்படின்னு சொல்லியிருக்கேன். நான் ஒழித்து விட்டேன், நான் எடுத்து வச்சு இதெல்லாம் எனக்கு தேவையில்லை, இப்படி நான் யோசிக்க மாட்டேன், இப்படி நான் பேச மாட்டேன், இப்படி நான் சிந்திக்க மாட்டேன் அப்படின்னு ஒழிக்கணும். ஒழிக்கணும்னா முதல்ல என்ன தெரியணும்? எப்படி பேசுறோன்றது முதல்ல நமக்கு தெரியணும். நான் பேசுறதெல்லாம் சரின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது நம்ம எப்படி ஒழிக்க முடியும்? நான் பேசுறது குழந்தைத்தனமானதா அல்லது எனக்கு நான் வளர்ச்சி அடைந்தது தக்கது போல என்னுடைய பேச்சை, என்னுடைய யோசனைய, நான் விவாதிக்கிற, நான் காரணம் கொடுக்கிற தன்மைய மாற்றி இருக்கிறேனா அப்படின்னு நமக்கு தெரியும். நம்ம அதை நின்று யோசிக்கிறது இல்லை, நம்ம நின்று அதை பற்றி கவனம் செலுத்துறது இல்லை. அதனாலதான் நமக்குள்ள நிறைய ரிலேஷனல் ப்ராப்ளம்ஸ் இதெல்லாம் ஏன் வருதுன்னு சொன்னா, நாம வளர்ந்த பிறகு கூட குழந்தைகளை போலவே நடந்து கொள்கிறோம், குழந்தைகள் சண்டை போடுறது போலவே சண்டை போடுறோம். நீங்க ஆவிக்குரியவர்களுக்கும் மாம்சத்துக்குரியவர்களுக்கும் என்ன வித்தியாசம் நினைக்கிறீங்க? ஏதோ ஆவிக்குரியவர்கள்லாம் எந்நேரமும் காதுல புகை வர்ற மாதிரி அந்நிய பாஷை பேசிட்டு இருக்கவங்க, ஜெபம் பண்றவங்களும் பைபிள் வாசிட்டு இருக்கவங்க தான் ஆவிக்குரியவர்கள்ன்ற ஒரு படம் நமக்கு இருக்குது. இதே 1 கொரிந்தியர் 3வது அதிகாரத்துல பவுல் பேசும்போது சொல்றாரு, மேலும் சகோதரரே, நான் உங்களை ஆவிக்குரியவர்கள் என்று எண்ணி உங்களுடனே பேசக்கூடாமல் மாம்சத்துக்குரியவர்களும் கிறிஸ்துவருக்குள் குழந்தைகளும் என்று எண்ணி பேச வேண்டியதாயிற்று. ஒரு டிஃபரன்ஸ் காமிக்கிறார். ஆவிக்குரியவர்கள் மாம்சத்துக்குரியவர்கள் டிஃபரன்ஸ் காமிக்கிறார். நீங்க ஜெபம் பண்ணாதவங்களா இருக்கிறீங்க, நீங்க பைபிள் படிக்காதவங்களா இருக்கிறீங்க, நீங்க சர்ச்சுக்கு போகாதவங்களா இருக்கிறீங்க, அதனால நீங்க மாம்சத்துக்குரியவர்களா இருக்கீங்கன்னு பவுல் சொல்லல. அவர் சொல்றாரு பாருங்க, பொறாமையும் வாக்குவாதமும் பேதகங்களும் உங்களுக்குள் இருக்கிறபடியால் நீங்கள் மாம்சத்துக்குரியவர்களா இருந்து மனுஷ மார்க்கமாய் நடக்கிறீர்கள். இப்போ மாம்சத்துக்குரியவர்கள் ஆவிக்குரியவர்களை வித்தியாசப்படுத்துறது நம்முடைய ரிலீஜியஸ் ஆக்டிவிட்டி கிடையாது. நம்முடைய மதம் சார்ந்த நடவடிக்கைகள், இந்த மதத்தில் இருக்கிறதுனால இந்தந்த நடவடிக்கைகள் நம்ம செய்யணும் அப்படின்னு இருக்கு இல்லையா, அது நம்மள ஆவிக்குரியவர்களா காட்டல. அதாவது ஒரு ஆளு ஒரு நாளைக்கு 3 மணி நேரம் ஜெபிச்சுட்டு கூட
பொறாமப்பட முடியும், வாக்குவாதம் பண்ண முடியும். அப்படியானா அவர் ஆவிக்குரியவர் கிடையாதுன்னு பவுல் சொல்றார். அதனாலதான் ரிலீஜியஸ் ஆக்டிவிட்டி பத்தி பேசாம இந்த பொறாம, வாக்குவாதம், பேதகங்கள் உங்களுக்குள்ள இருக்கிறபடியால் நீங்கள் மாம்சத்துக்குரியவர்களா இருக்கிறீர்கள். நீங்க வளரல, குழந்தைங்களா இருக்கிறீங்க அப்படின்னு சொல்றாரு. சோ நம்மளை எது டிஃபரன்ஷியேட் பண்ணி காமிக்குது? நம்ம வளர்ந்து இருக்கிறோமா, குழந்தைகளை போல நடந்து கொள்கிறோமா, பலவீனர்களா இருக்கிறோமா, மாம்சத்துக்குரியவர்களா இருக்கிறோமா அப்படிங்கிறது 3 காரியங்கள்ல நம்ம கவனம் செலுத்தணும். ஒண்ணு, நாம எப்படி ஒரு காரியத்தை குறித்து யோசிக்க துவங்குகிறோம், ஒரு காரியத்தை எப்படி யோசிக்கிறோம். பிறகு ஒரு காரியத்தை குறித்து எப்படி ரீசனிங் பண்ணுகிறோம், ஒரு காரியத்தை எப்படி விளங்கி கொள்கிறோம். மற்றவர்கள் பேசும் பொழுது நம்மளால எப்படி விளங்கி கொள்ள முடியுது. நிறைய பேர் இன்னும் அந்த குழந்தைத்தனத்தை விட்டு, ஒரு குழந்தை எப்படி ஒரு காரியத்தை விளங்கி கொள்ளுதோ அப்படிதான் நாம விளங்கி கொள்கிறோம். பிறகு நம்முடைய பேச்சு, இது ரெண்டும் சரியா இருந்தா பேச்சு சரியா இருக்கும். அதனாலதான் கடைசியாக சகோதரரே, உண்மையுள்ளவைகளோ, ஒழுக்கமுள்ளவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அவைகளையே சிந்தித்துக் கொண்டிருங்கள் அப்படின்னு பவுல் சொல்றார். மிக முக்கியமான ஒரு வார்த்தை. நீங்க உங்களுடைய மனதுல, நீங்க கிறிஸ்தவர்களா இருக்கிறீங்கன்னா அது எங்க துவங்குது? உங்களுடைய மனதுல துவங்குது. மனம் மறுரூபமாகிறதுல தான் துவங்குது. சோ இந்த மனம் மறுரூபமாகிறதுல ரொம்ப முக்கியமான விஷயம் நம்ம சிந்தனை பகுதி. இந்த சிந்தனை அதுதான் மனதை மறுரூபமாக்குகிற விஷயம். இந்த சிந்தனை எப்படி வேலை செய்யுது, அல்லது நம்முடைய மூளை எப்படி வேலை செய்யுதுன்னு கூட நமக்கு தெரியாது பாருங்க. அந்த காலத்துல இதை எழுதும்போது மூளைன்ற பகுதி அவங்களுக்கு தெரியாது. மூளை வழியாக தான் சிந்திக்கிறோம்னு தெரியாது. இல்லைன்னா அது எப்படி எழுதிருப்பாங்கன்னா, மூளையை ஒழுங்கா பயன்படுத்துங்க அப்படின்னு எழுதியிருப்பாங்க. உங்களுக்கு சிந்திக்க முடியுதான்னு கேட்டிருக்க மாட்டாங்க, மூளை இருக்குதான்னு கேட்டிருப்பாங்க. அவங்களுக்கு மூளைன்ற ஒரு அப்பாரட்டஸ், மூளைன்ற ஒரு உறுப்பு தான் இந்த வேலைகள் எல்லாம் செய்யுதுன்னு அவங்களுக்கு தெரியாது. அவங்க வேற ஏதோ நினைச்சாங்க. ஆனா நமக்கு தெரியும் இப்போ இது வழியா தான் சிந்திக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. நம்முடைய மூளை எவ்வளவு சக்தி வாய்ந்தது, அது எப்படி வேலை செய்யுதுன்றத கத்துக்கிட்டா அதை எப்படியெல்லாம் மாற்ற முடியும் நம்முடைய அட்வான்டேஜுக்கு அப்படின்றது ஒரு ஆச்சரியமான விஷயம். அதை தான் நாங்க இந்த பிகின் கேம்ப்ல எல்லாம் அதை தான் நடத்துறோம். எப்படி மூளை வேலை செய்யுது, எப்படி நம்முடைய உணர்வுகள், நம்முடைய சிந்தனைகள் எப்படி வேலை செய்யுது, எங்க அது நமக்கு லிமிட்டடா ஆயிடுது, நம்மளை நாமளே தடுத்து வைத்துக் கொள்ளுகிறோம். நம்மளை வேற யாராலையும் தடுக்க முடியாது. அவர் ஓன் லிமிட்டிங் பிலீவ்ஸ். நாம் காரியங்களை பார்க்கிற விதங்கள், நம்ம நம்புறோம் உலகம் இப்படித்தான் நடக்குதுன்னு நம்புறோம். ஆனா உலகம் அப்படி நடக்கல. அது நம்முடைய புரிந்து கொள்ளுதல், அவ்வளவுதான். பாருங்க, நீங்க அமெரிக்காவை பத்தி தெரியாத, படிக்காத, எதுவுமே அதை பத்தி இது வரைக்கும் கேள்விப்படாத ஒரு நபரை கொண்டு போய் நீங்க அமெரிக்கால விட்டீங்கன்னா அவரு பார்த்துட்டு உடனே அவங்க சொல்றது என்ன சொல்லுவாங்க? இங்க எல்லாமே தப்பு தப்பா நடக்குது, எல்லாருமே தப்பு தப்பா வண்டி ஓட்டுறாங்கன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் எது சரி? லெப்ட் சைட்ல வண்டி ஓட்டுறதான் சரி. ஆனா இப்படி ஒரு உலகம் இருக்குது, ரைட் சைட்ல வண்டி ஓட்டுற உலகம் ஒண்ணு இருக்குதுன்னு அவங்களுக்கு தெரியாது. அவங்க போய் இறங்கினா அவங்க ஜட்ஜ்மெண்ட் பாஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. என்ன ஜட்ஜ்மெண்ட் பாஸ் பண்ணுவாங்க? இங்க எல்லாம் தப்பாவே செய்யறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களோட உணவு பழக்கம், அவங்களுடைய உடைகள், இது நம்ம ஜட்ஜ்மெண்ட்டுக்கு நேரா யூஸ் பண்ண ஆரம்பிச்சோம். ஆனா இதுல சிந்திக்க வேண்டிய விதம் என்னன்னு சொன்னா, இயற்கையாகவே தேவனே சில காரியங்களை குழந்தைகளாக இருக்கும் பொழுது இப்படி சிந்திச்சாதான் அவங்களுக்கு நல்லது அப்படின்னு இருக்குது. கோக்னிட்டிவ் டெவலப்மெண்ட் சொல்றாங்க. குழந்தைங்க சிந்தித்து பேசுகிற அந்த டெவலப்மெண்ட் ஸ்டேஜ்ல இப்படி இருந்தாதான் முடியும்ன்றதுக்காகவே அந்த ரீதியிலாக அவர்கள் அந்த ஏற்பாடுகள் அவங்களுக்கு நடக்குது. ஆனா அது குழந்தையா இருக்கும்போது, இப்ப குழந்தையா இருக்கும்போது நம்ம ஒரு குழந்தைக்கு ஒரு கதவை திறக்க கத்துக் கொடுக்குறோம்னு வச்சுக்கோங்க. ஒரு கொண்டியை திறக்க கத்துக் கொடுக்குறோம். ஒவ்வொரு கொண்டியா நம்ம திறக்க கத்துக் கொடுக்க வேண்டியதில்லை. ஏதோ ஒரு கொண்டியை திறக்க கத்துக் கொடுத்துட்டோம்னா, கதவனுடைய அந்த பேட்லாக்க திறக்க கத்துக் கொடுத்துட்டோம்னா, அந்த குழந்தையினுடைய மூளை எல்லா கொண்டியும் திறக்கிறதுக்கு கற்றுக்கொள்ளுகிறது. இது ஜெனரலைசேஷன் சொல்றோம். இது ஒரு 7 வயது வரைக்கும் நல்லது. அந்த குழந்தைக்கு இப்படிதான் இருக்கணும். தனித்தனியா ஒன்னொன்னா கத்து கொடுத்துட்டு இருக்க முடியாது. ஒவ்வொரு இந்த பூட்டை இப்படி திறக்கணும், இந்த பூட்டை இப்படி திறக்கணும்னு கத்து கொடுத்துட்டு இருக்க முடியாது. அதுக்கு எங்கேயோ மூளையில இதை இந்த நாபை இப்படி திருப்பணும், இதை இந்த கதவை திறக்கணும்னா இதை செய்யணும்னு ஒரு விஷயத்தை கற்றுக் கொடுப்பதன் மூலமா ஜெனரலைஸ் பண்ணிக்க முடியுது. ஆனா இது அடல்ட் ஆகும்போது, நம்ம பெரியவர்கள் ஆகும்போது இதை ஒழிக்கணும். எல்லாத்தையும் ஜெனரலா நான் பார்க்க மாட்டேன், ஒவ்வொன்றும் வித்தியாசமானது. ஆனா நமக்கு அப்படி ஆக மாட்டேங்குது. இப்பவும் நான் சில பேர் தான் நம்புறாங்க, வெள்ளையா இருக்கிறவங்க போய் சொல்ல மாட்டான், இந்த ஜாதியில் உள்ளவங்க இப்படிதான் நடந்துப்பாங்க. ஒரு நாலு கோழி சின்ன சின்னதா போறத பார்த்துட்டாங்கன்னா இந்த ஊர்ல கோழி எல்லாமே சின்னதா இருக்கும் போல் இருக்குது. இப்படி
உங்களோட உறவுகள் குறித்தோ, உங்களை சுத்தி நடக்கிற விஷயங்களை குறித்தோ பொத்தாம் பொதுவா பேசுனீங்கன்னா, அதுதான் பாருங்க, எப்பயும் சொல்லுவான், இவர் என்ன வெளியவே கூட்டு போனது இல்ல அப்படிவாங்க. நேத்து தான் வெளியே போயிட்டு வந்திருப்பாங்க. ஆனா அப்ப சொல்லுறது என்ன சொல்லுவாங்க, பொத்தாம் பொதுவா பேசுவாங்க. அப்போ எதிர்த்துல இருக்கிற ஆள் என்ன பண்ணுவாங்க, நேத்து தானே போனோன்ற காரணத்தை சொல்ல ஆரம்பிச்ச உடனே தான் பிரச்சனை வந்துடும். அப்ப நீங்க இதெல்லாம் கணக்கு வச்சிருக்கீங்களா, என்ன வெளியே கூட்டு போனதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஒருபோதும் ஒரு நாளும் எப்பவுமே இந்த மாதிரி வார்த்தைகளை பேசும்போது நின்று நம்மளே யோசிக்கணும். ஏன்னா நம்ம இன்னும் குழந்தையில இருந்து பெரியவங்க ஆகல. அது குழந்தைத்தனமான பேச்சு. எப்பவுமே இங்க எல்லாருமே யாருமே என்ன நேசிக்கல அப்படிமாங்க, யாருமே என்ன நேசிக்க மாட்டேன்றாங்க அப்படிமாங்க. அப்ப நான் சில சமயம் சில பேர்ட்ட கேட்டிருக்கிறேன், நான் யாருமே யார சொல்றீங்க, இந்த நேரத்துல உங்க மனசுல யார் இருக்கிறா? ஏன்னா அந்த நேரத்துல யாரோ உங்க மனசுல இருப்பாங்க, அவங்களதான் யாருமேன்னு சொல்றாங்க. அவங்க யாருமேனா உங்களுக்கு எத்தனை பேர் தெரியும், எத்தனை பேர் உங்க சொந்தக்காரங்க இருக்காங்க, அல்லது எத்தனை பேர் நீங்க பழகி இருக்கீங்க? இந்த உலகத்துல 700 கோடி பேர் இருக்கிறதா சொல்றாங்க. அதுல எப்படி நீ யாருமேன்னு சொல்லுவீங்க? யாருமே அப்படின்னும் போது 700 கோடி பேர் நீங்க பழகி அவங்க ஒருத்தருமே உங்களை நேசிக்கலன்னா நீங்க என்ன சொல்லலாம், யாருமே அப்படின்னு நீங்க சொல்லலாம். ஆனா நமக்கு தெரிஞ்சதே 4 பேர் தான். அந்த 4 பேர்ட்டு நம்ம ஒழுங்கா பழகி இருக்க மாட்டோம். அதனால அந்த 4 பேரும் நம்ம கூட ஒழுங்கா பழகல. இப்ப என்ன சொல்றோம், யாருமே, எப்பவுமே, இனி ஒருபோதும், இந்த மாதிரி வார்த்தைகள் எல்லாம் நீங்க மொத்தமா செய்யாதீங்க, சொல்லாதீங்க. ஒரு அருமையான டாக்டர் ஒருத்தர் சொன்னாரு, டோன்ட் லேபிள் இட். இந்த குழந்தைங்களுக்கு இப்ப நிறைய ஆட்டிசம் அப்படின்னு சொல்றாங்க. அந்த குழந்தைங்க கொஞ்சம் வேகமா ஓடினாலோ, கொஞ்சம் ஏதோ மற்ற குழந்தைங்களோட வித்தியாசமா இருந்துச்சுன்னா உடனே பெற்றோர்கள் வந்து பயந்துடுறாங்க, இது ஆட்டிசம் குழந்தையோ, ஆட்டிசமோ. அதை பத்தி கொஞ்சம் விஷயங்கள் கத்துக்கொள்ள ஆரம்பிக்கிறோம். கத்துக்கொள்ள ஆரம்பிச்ச உடனே ஆட்டிசம் அப்படின்ற ஒரு பேரை கொடுத்துரும். அந்த ஆட்டிசத்துல நிறைய வகை இருக்குது பாருங்க, நிறைய வகைகள்ல அது இருக்குதுன்றாங்க. ஆனா பொதுவான பேர் வந்து ஆட்டிசம். அப்போ ஒரு குழந்தையால ஒரு பொருளை சரியா கவனமா எடுக்க முடியல அப்படின்றது ஒரு வகை, ஒரு ஆட்டிசம் ஒரு வகை. இப்போ இன்னொரு குழந்தைக்கு வந்து சரியா உட்கார முடியாம இருக்கும், அது ஒரு வகை. இப்போ இவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு குரூப் அமைக்கிறாங்க, ஆட்டிசம் குரூப், ஒருத்தர் ஹெல்ப் பண்ணிக்கிறதுக்காக அப்படின்னு அமைச்ச உடனே இப்ப என்ன பண்றாங்க, என் குழந்தைக்கு ஆட்டிசம், உன் குழந்தைக்கு ஆட்டிசம் பேசிக்கிறாங்க. பேசின உடனே என் குழந்தைக்கு இது மாதிரி பொருள் எடுக்க முடியாது, ஆனா அந்த குழந்தைக்கு பொருள் எடுக்க முடியும். ஆனா அந்த குழந்தைக்கு ஆட்டிசம்ன்ற பேர் கொடுத்ததுனால இது எப்போ இந்த பொருளை எடுக்க முடியாம போகுமோ அப்படிங்கிற கவனத்தையே அந்த குழந்தை மேல கொண்டு வர்றாங்க. கொண்டு வந்து அது கொஞ்ச நாள் கழிச்சு அது ஏதோ ஒரு பொருளை தற்செயலா கீழே போட்டா கூட, எல்லாருமே தானே போடுறோம், போட்டா கூட இது போட ஆரம்பிச்சிருச்சு, இப்போ இதுவும் வர ஆரம்பிச்சிருச்சுன்னு சொல்லிட்டு அந்த குழந்தைக்கு இல்லாத ஒன்றை நாம கற்பனை செஞ்சுக்கிறோம் பாருங்க. இதுதான் இந்த ஜெனரலைசேஷன்ல இருக்கிற ப்ராப்ளம். இது போல 7 காரியங்கள் சொல்லப்படுது எப்படி வந்து நாம பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுல வந்து இந்த ஜெனரலைசேஷன்ன்றது ஜம்பிங் டு கன்க்ளூஷன், எல்லாத்துக்கும் ஒரு முடிவுக்கு வந்துடுறது. அந்த முடிவுகள் தேவைன்றது ஒரு பெரிய மனுஷனாக நம்ம யோசிக்கும் போது எல்லாத்துக்கும் முடிவுகள் இருக்கணும்ன்ற அவசியம் கிடையாது, எல்லா கேள்விகளுக்கும் பதில் இருக்கணும்ன்ற அவசியம் கிடையாதுன்னு தெரியணும். பதில் தேடுறவங்க எல்லாம் ஞானிகள் கிடையாது. பதில் தேடுறவங்க சில சமயம் குழந்தைங்களா இருக்க முடியும். ஏன்னா அவங்களால சில காரியங்களை ஏற்றுக்கொள்ள முடியாது, சில காரியங்களுக்கு எந்த பதிலும் கிடையாது. அப்போ ஜம்பிங் டு கன்க்ளூஷன், நேரோ மைண்ட்னஸ், சென்ட்ரலைசேஷன் சொல்லுவோம். சென்ட்ரலைசேஷன்னா ஒரு குறிப்பிட்ட காரியத்தை மட்டும்தான் அவங்களால கவனிக்க முடியும், அல்லது அவங்க எதை நம்புறாங்களோ அதுதான் உண்மை அப்படின்னு வேற எவிடன்ஸ் கொடுத்தா கூட ஏத்துக்க மாட்டாங்க. வேற ஒரு எவிடன்ஸை கொடுத்தா கூட ஏத்துக்க மாட்டாங்க. சில பேர் அப்படி இருக்கிறாங்க. நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும், பைத்தியத்துக்கும் நமக்கும் என்ன வித்தியாசம் சொல்லிட்டு. கதவுக்கு பின்னால ஒரு ஆவி நிக்குது, கருப்பு கலர்ல என்னமோ இருக்குது அப்படின்னு நம்ம எல்லாரும் வாழ்க்கையில ஏதாவது ஒரு கட்டத்துல பார்த்திருப்போம் இல்லையா? ஏதோ எங்க அம்மா கூட இருக்கும்போது இப்படி சொன்னாங்க, டேய் அவங்களுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாம இருக்கும்போது ஒரு நாள் காலையில என்ன கூப்பிட்டு சொன்னாங்க, நான் வந்து சீக்கிரம் இறந்துருவோம் போல் இருக்கு அப்படின்னு. என்ன அப்படின்னு கேட்டா, எங்க வீட்டுக்கு எய்த்த மாதிரி இருக்கிற ஒரு முள் புதர்ல இருந்து நைட்ல ஒரு வெள்ளையா ஒண்ணு வான்னு கூப்பிட்டு இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. என்னடா அது நைட்ல வெள்ளையா இருக்குது, என்னமோ கூப்பிட்டுச்சாமே அப்படின்னு போய் பார்த்தா அங்க ஒரு மைக்கா கவரு முள்ளுல மாட்டிக்கிட்டு காத்துல ஆடிட்டு இருந்துருது. அது பாருங்க, அப்போ நம்ம
சுய உணர்வு உள்ளவர்களா இருக்கிறதுனால காலையில அதை போய் செக் பண்றோம். இப்படி ஒண்ணு இருக்குதா, கதவுக்கு பின்னால நம்ம ஒண்ணு தெரியுதே, அது என்ன அப்படின்னு உடனே ஒரு லைட்டை போடுறோம், அங்க போய் பாக்குறோம், பார்த்துட்டு இது அப்படி இல்லை அப்படின்னு முடிவு பண்ணிக்கிறோம். இதுதான் சாதாரணமான மனிதர்களுடையது. ஆனா கொஞ்சம் மனநிலை பாதிக்கப்பட்டவங்க என்ன பண்றாங்க, ஒரு இடத்துல உட்காந்துக்கிறாங்க, அங்க ஒண்ணு இருக்குதுன்னு சொல்றாங்க, வா எழுந்து போய் காமிக்கலாம், நான் வரமாட்டாங்க, அங்கேயே உட்காந்துப்பாங்க. அங்கேயே உட்காந்துன்னு நான் பார்த்துட்டேன் அதனால நான் நம்புறேன். இது மனநிலை பாதிக்கப்பட்டது. ஒருவேளை இந்த விஷயத்துல நம்ம மாறி இருக்கலாம், ஆனா பல விஷயங்கள்ல மற்ற மனிதர்களை பத்தி நம்புறதுல பாருங்க, ஒரு மனுஷன் ஒரு நாள் உங்களோட பேசும்போது தப்பா பேசியிருக்கலாம், அல்லது அந்த நேரத்துல நடந்த நிகழ்வுகளை மறுபடியும் போய் ரெஃபர் பண்ண மாட்டோம். பேப்பர்ல நியூஸ் வருது, இப்ப எத்தனை நடிகர்களை பத்தி கிசுகிசு எல்லாம் வருது பாருங்க. கிசுகிசு வந்து அதை போய் நம்ம உண்மையா போயான்னு பாக்கிறதுக்கான எந்த வாய்ப்பு நமக்கு இல்ல. அதனால இதுல வந்ததை அப்படியே நம்பிடுவோம். அதுக்கப்புறம் அவர்களை பத்தி பேசும்போதெல்லாம் பாத்தீங்கன்னா இதை வைத்தே பேசுவாங்க, சென்ட்ரசேஷன் சொல்லுவோம். அது குழந்தைங்களுக்கு நல்லது. ஒரு குழந்தைக்கு ஐஸ்கிரீம் கடைக்கு போறீங்க, ஐஸ்கிரீம் கடையில ஒரு கப்ல கொடுத்துருக்குறாங்க, அல்லது ஒரு பாப்கார்ன் வாங்குறீங்க, வாங்கி அந்த குழந்தை சாப்பிட்டுட்டே இருக்கும்போது நீங்க கொஞ்சம் எடுத்துட்டீங்க, அந்த கப்ல இருந்து நீங்க கொஞ்சம் எடுத்துட்டீங்க, அல்லது பாதி ஆனோடனே சில குழந்தைங்க பாதி எனக்கு வேணாம், எனக்கு ஃபுல்லா வேணும் அப்படின்னு கேட்கும். சில குழந்தைங்களுக்கு முழுசா வேணும். அப்ப புத்திசாலியா இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த பக்கம் திரும்பி இன்னொரு சின்ன கப் எடுத்து, இது பெரிய கப்ல பாதி, அதுக்கு சின்ன கப் எடுத்து ஃபுல்லாக்கி கொடுத்துருவாங்க. குழந்தைக்கு தெரியாது, ஏன்னா அது ஒரு காரியத்துல தான் கவனம் செலுத்துது, ஃபுல்லா இருக்கணும்ன்றதுல கவனம் செலுத்துது. கப்பு பெருசா சின்னதான அதுக்கு தெரியாது. இது குழந்தையா இருக்கும்போது நல்லது, ஆனா பெரியவர்களான பிறகு ரொம்ப மோசம். அப்பவும் நம்ம இப்படியே ஏமாத்த முடியுமா? நம்ம ஒருவேளை ஐஸ்கிரீம்ல ஏமாறாம இருக்கலாம், பல காரியங்களும் இப்படி ஏமாறுறோம். நம்மளால ஒரு காரியத்துல கவனம் செலுத்த முடியுது, அதை சுற்றி அந்த காரியத்தை சுற்றி நடந்த காரியங்களை குறித்து நம்மளால அதனுடைய எவிடன்ஸா நம்ம கேட்கவே மாட்டேன்றோம். சோ அதெல்லாம் இது மாதிரி 7 காரியங்கள் இருக்குது. பர்சனலைசேஷன், எது நடந்தாலும் தன்னையே பாதிக்கிறதாக நினைக்கிறது, யார் எங்க 2 பேரும் நின்று பேசிட்டு இருந்தா கூட இவங்க என்ன பத்தி தான் பேசிட்டு இருக்கிறாங்கன்றது, என்னை பத்தி ஏதோ அவங்க தவறா கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க, எல்லாம் எது நடந்தாலும் தன்னை குறித்தே நடக்கிற மாதிரி ஒரு எண்ணம் சில பேருக்கு இருக்கிறது. அல்லது சின்ன விஷயத்த இண்டக்டிவ் லாஜிக்னு சொல்லுவோம், மேக்கிங் மவுண்டன் ஆஃப் மோல். ஒரு சின்ன விஷயமா இருக்கும், அந்த சின்ன விஷயத்துல இருந்து ஒரு பெரிய விஷயத்த எக்ஸாகரேட் பண்ணிடுவாங்க. அது குழந்தைகளுக்கு நல்லது. 7 வயசு வரைக்கும் அப்படிதான் பிரெயின் டெவலப் ஆகுது. ஒரு சின்ன விஷயத்த பார்த்தோன்னா கூட அது எக்ஸைட் ஆகலன்னா அது வேற எதையும் கற்றுக்க முடியாது. அது சின்ன விஷயத்த அது பெருசாக்கி பார்த்தாதான் அதால அந்த என்துவாசிசம் அதை கத்துக்க உதவி செய்யுது. ஆனா நாம அப்படி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. சின்னதை சின்னதாகவும் பெருசாகவும், வேணும்னா சின்னதை பெருசா பேசவும் நம்மளால முடியணும். வேணுமென்றே ஒரு சின்ன காரியத்தை பெருசா பேசி மற்றவர்களுக்கு பயன்படுற மாதிரி பேசணும்னா பேசலாம். ஆனா எனக்கு அது தெரியவே தெரியாம நான் சின்ன விஷயங்களையும் கூட பெரிய ஆபத்து வந்துட்ட மாதிரி நான் பேசுறது, கான்ஸ்பிரசிக்குள்ள போறது, ஒரு காரியத்தை நடந்து எனக்கு தெரியாத ஒரு விஷயத்த தெரிஞ்ச மாதிரி நான் பெருசா பேசுறது, இதெல்லாம் குழந்தைத்தனமான விஷயங்கள். பிளாக் அண்ட் ஒயிட் திங்கிங், எஸ் ஆர் நோ. பாரதியார் இப்படி சொன்னாரு, எங்கள் வீட்டில் சாம்பல் நிற பூனைகளும் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு. என்னன்னா வெறும் கருப்புலையும் வெள்ளையிலையும் மட்டும் பறக்கல. ஏன்னா பாரதியார் காலத்துல கலர் டிவி கிடையாது, பிளாக் அண்ட் ஒயிட் கூட இருந்தான்னு தெரியல. ஆனா அவங்க பார்த்தது எல்லாமே வெள்ளையும் கருப்புமா பாக்குறாங்க, ஷேட்ஸ்ல பார்க்க முடியல. அது பெரியவர்களா நம்ம வரும்பொழுது இதுக்கு எஸ் ஆர் நோ. நிறைய பேர் என்கிட்ட கிறிஸ்தவங்க கேட்கிற கேள்வி இப்ப கூட கேட்கறாங்க. முதல்ல ரொம்ப ஒரு 10 வருஷத்துக்கு முன்னால நிறைய என்கிட்ட கேட்ட கேள்வி, டிவி பார்க்கலாமா பார்க்க கூடாதா, இது செய்யலாமா செய்யக்கூடாதா, இதேதான் கேள்வியா இருக்கும். இப்ப அவங்களுக்கு என்ன மாதிரி பதில் தேவைன்னா செய்யலாம் செய்யக்கூடாது அப்படி தேவை. இதுக்கு நடுவுல நிறைய ஷேட்ஸ் இருக்குது. எந்த சின்ன நீங்க டிவி பார்க்கறது விவாகரத்து ஆகிற வரைக்கும் உள்ள காரியங்கள், இது சின்னது பெருசுன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாத்துலயும் செய்யலாம் செய்யக்கூடாது அப்படி நீங்க எந்த காரியத்தை சொன்னாலும் அது முட்டாள்தனமானதா தான் இருக்கும். எவ்ரிதிங் ஹஸ் மெனி ஷேட்ஸ் அண்ட் மெனி சைட்ஸ். இதை நம்ம பார்க்க கற்றுக்கொள்கிறது தான் நம்ம மனம் வளர்கிறது, நம்ம மனதுல மறுரூபம் அடைகிறோம், அல்லது குழந்தைக்கேற்றவைகளை ஒழித்து புருஷர்கள் ஆகிறோம் அப்படின்றதுல இதெல்லாம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா வருது. நான் சொல்றதை நல்லா கவனிச்சுக்கோங்க, இது தானா நடக்காது, இது இயல்பா நடக்கிறது, குழந்தைத்தனமான விஷயத்துலதான் நடக்கும்.
அதுதான் காஸ் அண்ட் எஃபெக்ட் திங்கிங்னு சொல்றோம். காஸ் அண்ட் எஃபெக்ட் திங்கிங் அல்லது பிளேம் கேம். இதனாலதான் இது நடந்தது, திஸ் இஸ் பிகாஸ் திஸ் அப்படின்னு சொல்றது. இந்த பிகாஸ். ஒரு நண்பர் இருந்தாரு, அவர் இப்படி சொல்றார், I have no friends because I am poor. I am having no friends because I am poor. இப்போ 2 ஸ்டேட்மெண்ட் இருக்குது இல்ல. ஒன்னு, நான் ரொம்ப ஏழை. இன்னொன்னு, எனக்கு நண்பர்களே இல்லை. இது ரெண்டுமே உண்மையான ஸ்டேட்மெண்ட். அவருக்கு நண்பர்களே இல்லைன்றதும் உண்மை, அவருக்கு பணம் இல்லைன்றதும் உண்மை. ஆனா நடுவுல தூக்கி இந்த பிகாஸ போடும்போது அந்த 2 ஸ்டேட்மெண்ட்டும் பொய்யாயிடுது. இதனாலதான் இது நடந்தது அப்படின்னு சொல்லும் போது அதுல உண்மை இருக்கிறது இல்லை. எனக்கு நண்பர்களே இல்லை, ஏன்னா இந்த ஏன்னா நான் என்கிட்ட பணமே இல்லை. ஏன் இது பொய்யாகுது? நிறைய இடத்துல பணமே இல்லாதவர்களுக்கு நிறைய நண்பர்கள் இருக்கிறாங்க. நிறைய இடத்துல பணம் நிறைய வைத்து ஒரு நண்பர்களுமே இல்லாம இருக்கிறாங்க. இதெல்லாம் இருக்கிறது தெரியாமலே இவர் என்ன நினைக்கிறாருன்னா, என்கிட்ட பணம் இல்லை அதனால எனக்கு நண்பர்கள் இல்லை அப்படின்னு இவர் நம்புகிறத ஒரு உண்மையான ஸ்டேட்மெண்ட் போல சொல்லுகிறது தான் காஸ் அண்ட் எஃபெக்ட்னு சொல்றோம், அல்லது பிளேம் கேம். இதுதான் மனு குலத்தினுடைய ஆரம்பத்திலிருந்து மனு குலத்தை எரோட் பண்ண அல்லது அழித்த ஒரு விஷயமாக நம்ம வேதாகமத்துல பார்க்கிறோம். ஆரம்பத்துல இருந்து அவனுக்கு எப்போ பழத்தை சாப்பிட்டு கண்ணை திறந்தானோ, அந்த கண் திறந்ததுல இருந்து அவன் பார்த்தது என்னன்னா, அடுத்தவர்கள் மேல பழி போடுறது. இதனாலதான் இப்படி நடந்துருச்சு. அது நான் ஏற்கனவே ஒரு முறை சொன்ன ஞாபகம் எனக்கு இருக்குது. எப்படி கம்யூனிகேட் பண்ணணும் அப்படின்றத பத்தி நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம், எந்த மாதிரியான கம்யூனிகேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப நான் சொன்னேன், அப்பொழுது தேவனாகி கர்த்தர் ஆதாமை கூப்பிட்டு, நீ எங்கே இருக்கிறாய் என்றார். அதற்கு அவன், நான் தேவனுடைய சத்தத்தை தோட்டத்திலே கேட்டு நான் நிர்வாணியா இருப்பதினால் பயந்து ஒளிந்து கொண்டேன் என்றான். இப்போ ஆண்டவர் சொல்றாரு, இவன் நான் பழம் சாப்பிட்டேன்னு சொல்லவே இல்லை, நான் கனியை சாப்பிட்டேன்னு சொல்லல, நான் நிர்வாணி அப்படின்னு சொல்லி இவன் ஒரு முடிவுக்கு சொல்றான். இப்ப ஆண்டவர் கேட்கிறாரு, நீ நிர்வாணி என்று உனக்கு அறிவித்தவன் யார்? புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு சொன்ன நான் விலக்கின விருட்சத்தின் கனியை புசித்தாயோ என்றார். ஏன் ஆண்டவர் ஒருபோதும் நீ இந்த கனியை புசிக்கும் போது நிர்வாணி ஆவன்னு சொல்லவே இல்லை. இந்த கனியை புசித்ததுனாலதான் நிர்வாணி அப்படிங்கிறது இவனுடைய திங்கிங்கே தவிர ஆண்டவருடைய இதே கிடையாது. இந்த கனியை புசிக்கும் நாளில் நீ சாகவே சாவாயின்னு சொன்னார். அப்ப இவன் என்ன செஞ்சிருக்கணும்? நான் செத்துருவணும்னு பயப்படுறேன்னு சொல்லியிருக்கணும். நான் செத்துருவணும்னு பயப்படுறேன் ஏன்னா நீங்க சொல்லியிருக்கீங்க. இந்த வார்த்தை ஆண்டவர் வாழ்ந்து வந்ததே கிடையாது. இந்த கனியை சாப்பிடும் நாளில் நீ நிர்வாணி என்பதை தெரிந்து கொள்வாய், நீ உன் கண்கள் திறக்கப்படும், நீ நிர்வாணி என்பதை அறிவாய், அல்லது நீ நிர்வாணி ஆவாய், எதுவுமே சொல்லல. இவன் நினைச்சுக்கிட்டான் நம்ம பழத்தை சாப்பிட்டதுனாலதான் நிர்வாணியா இருக்கிறோன்னு. ஆனா உண்மை, அவன் பழத்தை சாப்பிடுறதுனால நிர்வாணியா தான் இருந்தான். உண்மை என்ன? பழத்தை சாப்பிடுறதுனால அவன் நிர்வாணியா இருந்தான். பழத்தை சாப்பிட்டதுனாலதான் நிர்வாணி ஆகல. ஆனா இவன் நினைச்சுக்கிட்டான் பழத்தை சாப்பிட்டதுனாலதான் நிர்வாணி. விளங்குதுங்களா உங்களுக்கு? ஆக்சுவலா அப்படி நடக்கல. பாருங்க, நான் நிர்வாணியா இருப்பதினால் பயந்து ஒழிந்து கொண்டேன் என்றான். இவர் சொல்றாரு, இப்போ ஆண்டவர் கேட்கிறார், புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விலக்கின கனியை. என்ன சம்பவம் நடந்ததோ அந்த சம்பவத்தை அப்படியே பேசுறத கத்துக்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படிங்கறத கம்யூனிகேஷன் அப்படிங்கிற அந்த சோமன்ல நம்ம பார்த்தோம். சோ இப்ப பாருங்க, அதற்கு ஆதாம், இப்ப விருட்சத்தின் கனியை புசித்தாயோனா என்ன சொல்லிருக்கணும்? புசித்தேன், ஆம், இல்லை, இந்த கனியை நான் சாப்பிட்டேன் அப்படி சொல்லலாம். என்னுடனே இருக்கும்படி தேவரீர் தந்த ஸ்திரீயானவள் அவ்விருட்சத்தின் கனியை எனக்கு கொடுத்தாள், நான் புசித்தேன். அப்போ இங்க ஆரம்பிச்சது அந்த பிளேம் கேம். என்னுடைய நிர்வாணத்துக்கு காரணம் அல்லது என்னுடைய நான் இப்படி சிந்திக்கிறதுக்கு காரணம் நான் இல்ல, நான் கோவப்படுறதுக்கு காரணம் நான் இல்ல, நான் நல்லா இருக்கிறது நல்லா இல்லாம போனதுக்கு காரணம் நான் இல்ல. யாரோ ஒருத்தர் சொல்லணும், என்னை கோவப்படுத்திட்டாங்க, என்னை இப்படி பேசுறதுனால எனக்கு கோவம் வந்துருச்சு அப்படின்னு நான் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கிறதே இல்லை. என்கிட்ட சில பேர் நான் கோவப்பட்டுட்டேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா நான் அவங்க கிட்ட திருப்பி கேட்கும்போது, என்ன செய்யும் போது உங்களுக்கு கோபம் உண்டாகுது அப்படி கேட்பேன். இந்த வார்த்தைகளை மாத்தி கேட்கிறேன்.
உங்களுக்கு அவங்க என்ன செய்யும் போது உங்களுக்கு கோபம் உண்டாகுது. அதாவது இந்த கோபம் அவங்க உண்டாக்கல, நாம உண்டாக்குறோம். நமக்குள்ள இருந்து நமக்கு உண்டாகுது. அதுதான் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு சொல்றோம். த எபிலிட்டி டு ரெஸ்பான்ஸ். அவங்க எனக்கு ஒரு தூண்டுதலை செய்யும் பொழுது நான் என்ன ரெஸ்பான்ஸ் பண்றேன், அதுக்கான என்ன எபிலிட்டி இருக்குதோ அதுக்கு பேர் தான் ரெஸ்பான்சிபிலிட்டி. அப்போ நான் என்ன பண்றேன், யார் மேலேயாவது பிளேம் போட பாக்குறேன். நான் இப்படி இருப்பதற்கு காரணம், என்னோட எமோஷன்ஸ் இப்படி உருவாகிறதுக்கு காரணம், நான் என்னை ஒழுங்கான ஸ்கூல்ல படிக்க வச்சிருந்தா நான் நல்லா இருந்திருப்பேன், என்னோட சூழ்நிலை இப்படி என்ன பேச வச்சிருச்சு, எதையாவது ஒரு மேல என்னுடைய இந்த எஃபெக்டுக்கான காஸ் வேற எங்கேயோ இருக்குதுன்னு நான் சொல்ல பாக்குறேன். அப்பொழுது தேவநாயக கர்த்தர் ஸ்திரியை நோக்கி, நீ இப்படி செய்தது என்ன என்றார். ஸ்திரியானவள், சர்ப்பம் என்னை வஞ்சித்தது, நான் புசித்தேன். நல்ல காலம் அவர் சர்ப்பத்திட்ட எதுவும் கேட்கல, தப்புன்னு சொல்லிட்டாரு. நீ இனிமே வயிற்றுல தான் நகருவ அப்படின்லாம் சொல்லிட்டாரு. சர்ப்பத்திட்ட கிடந்து அது யார் மேல பழி போட்டிருக்குமோ தெரியல. ஆனா இங்க இது வரைக்கும் நேசித்து இந்த கனியை புசிச்சா சத்துருவோன்னு தெரியும். ஆனா அந்த ஏவாள் புசிச்சிட்டா. அப்ப ஆதாமுக்கு தெரிஞ்சிருக்கணும் தானே, இவ சாப்பிட்டுட்டா, இவ சாவ போறா அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறமும் ஏன் ஆதாம் வாங்கி சாப்பிட்றான்னா, நான் நினைக்கிறேன் இது இல்ல பைபிள்ல, ஆனா நான் நினைக்கிறேன், நீயே செத்த பிறகு நான் ஏன் வாழ போறேன், நம்ம 2 பேரும் ஒன்னாவே செத்துடலாம் அப்படின்னு நினைச்சு பழத்தை சாப்பிடக்கூடிய அளவுக்கு அன்பா இருந்தவங்க இந்த பழத்தை சாப்பிட்ட உடனே என்னமோ மாறி போச்சு. எதையோ தேட போய் கண்ணு திறந்த உடனே தெரிஞ்சதெல்லாம் நிர்வாணம் தான். ஒருத்தர் மேல ஒருத்தர் எப்படி இந்த பழிய போடுறது அப்படிங்கிறது தான் இவங்க ஐ ஓப்பன் ஆன உடனே கிடைச்ச பெனிஃபிட் அவங்களுக்கு. இந்த ஒரு காரணத்துக்காக தான் சாப்பிட வேணாம்னு ஆண்டவர் சொல்லியிருப்பாரு என்னமோ தெரியல. இங்கதான் ஜட்ஜிங்கே வருது. அதுதான் அந்த கனியே, நன்மை தீமை அறியத்தக்க கனி. அப்படின்னா அறிஞ்சு போன அர்த்தம் கிடையாது, அறிய முயற்சி போன்றதான் அர்த்தம். ஏன்னா அந்த கனியை சாப்பிடுற வரைக்கும் நன்மை எது தீமை எதுன்னு அவங்களுக்கு தெளிவா தெரியும். அந்த கனியை சாப்பிட்டாங்க. அந்த கனியை சாப்பிடும்போது, கனியை சாப்பிடாத வரைக்கும் அந்த மரத்து பக்கத்துல வரும்போதெல்லாம் இதை சாப்பிடாத வரைக்கும் நன்மை, இதை சாப்பிட்டா தீமை தெளிவா தெரியும். எப்போ இந்த கனியை சாப்பிட்டாங்களோ அப்பதான் குழப்பமே, எது நன்மை எது தீமைன்னு தெரியல. இப்போ இவங்க ஓன் ஜட்ஜ்மெண்ட்டுக்கு வர ஆரம்பிக்கிறாங்க. இதுதான் ஆண்டவர் சொன்னாரு, இந்த கனி என்னுடையது, இந்த மரம் நீ சாப்பிடாத, அது என்னுடையது. ஏன்னா இந்த நன்மை தீமை எதுன்னு தீர்மானம் பண்ணுகிற, முடிவு பண்ணுகிற விஷயத்த நான் எடுத்துக்கிறேன்னு. நீங்க யோசித்து பாருங்க, உங்களுக்கு உங்க காலில் ஒரு கல்லு விழுந்துருச்சு, ஒரு காலில் ஏதோ ஒரு பாரமானது ஒன்று விழுந்துருச்சு, உடனே வலி வருது. வலி வந்த உடனே நீங்க அதுக்கு ஒரு லேபிள் கொடுக்குறீங்க. என்ன கொடுக்குறீங்க, இந்த கல்லு விழுந்தது கெட்டது அப்படிங்கிற ஒரு லேபிள் அது கொடுக்குறீங்க. அந்த லேபிள் தான் உங்களுக்கு பிரச்சனையை உண்டு பண்ணுதே தவிர, அதுதான் உங்களுக்கு உபத்திரவமா இருக்குதே தவிர, அதுதான் உங்களுக்கு உபத்திரவம். கல்லு விழுந்தது உபத்திரவம் கிடையாது, வலி ஒரு உபத்திரவம் கிடையாது. அந்த கல்லு விழுந்த உடனே நீங்க என்ன நினைக்கிறீங்க, ஐயோ 4 நாளைக்கு வேலைக்கு போக முடியாது, கால் நசிங்கிருச்சே, அப்படிலாம் நினைக்க ஆரம்பிக்கிறீங்க. அப்பதான் உங்களுடைய வருத்தம் என்பது அதிகமாகுது. இப்ப அதே ஒரு படிக்காத பையன் நாளைக்கு பரீட்சைக்கு போனோம், எப்படிடா தப்பிக்கலாம்னு நினைச்சுக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு கல் அவன் காலில் விழுந்துருச்சுன்னு வச்சுங்க, அந்த ஒரு நிமிஷம் தான் அவனுக்கு வேதனை. அதுக்கப்புறம் அவன் அது கொடுக்குற லேபிள் இருக்குல்ல, அது குட், சம்பவம் ஒண்ணுதான். ஆனா நீங்க என்ன லேபிள் பண்றீங்களோ அதுதான் உங்களுக்கு அதனுடைய தீவிரத்தை, அது துன்பத்தினுடைய தீவிரத்தை கூட்டுகிறதும் குறைக்கிறதுமா இருக்குது. எப்பொழுதுமே எதுக்குமே லேபிள் கொடுக்காம இருக்கிறது ரொம்ப நல்லது. குட் பேட் அப்படின்ற லேபிளே கொடுக்காதீங்க எந்த சம்பவத்துக்குமே. அது இன்னைக்கு நல்லதா தோன்றுகிற விஷயம், காதலிக்கிறாங்க, விழுந்து விழுந்து கல்யாணம் பண்றாங்க, எவ்வளவு ஜெபம், அதுக்கு எத்தனை சப்போர்ட், என்னெல்லாம் பண்ணி கல்யாணம் பண்ணி 10 வருஷம் கழிச்சு ஏன்டா கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சுன்னு அன்னைக்கு நன்மையா தோணுது. ஒரு சில சமயத்துல காதலிச்ச பொண்ணு கிடைக்க மாட்டேங்குது, அன்னைக்கு தீமையா தோணி இருக்குது. 10 வருஷம் கழிச்ச பிறகு அதனுடைய வாழ்க்கைய பார்த்துட்டு நல்ல காலம் அந்த பொண்ணு கிடைக்காம போனது, கர்த்தர் காப்பாத்தினாரு அப்படி சொல்றவங்களும் இருக்கிறாங்க. இப்ப இதுல எது நன்மை எது தீமைன்னு எப்படி தீர்மானம் பண்ண முடியும்? அப்போ 10 வருஷத்துக்கு முன்னால நீங்க கெட்டதுன்னு நினைச்சது இன்னைக்கு உட்காந்து பார்க்கும்போது நன்மையா தெரியுது. ஒருவேளை இன்னைக்கு உங்களுக்கு தீமையா தோன்றது இன்னும் 2 வருஷம் கழிச்ச பிறகு நன்மையா தோணிருக்கலாம்.
இப்ப நம்ம ஒரு தீமையான சூழ்நிலையில போயிட்டு இருக்கிறதாக நம்ம நினைக்கிறோம். ஏன்னா எங்க பார்த்தாலும் பயம், எங்க பார்த்தாலும் அந்த சம்பவங்களே வந்து இதாயிட்டு இருக்குது. ஆனா இதுல நன்மை அடைகிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. இதை நன்மையாக பார்க்க நமக்கு தெரியும். உங்களுக்கு ஒரு ஆளை பிடிக்கவே இல்லைன்னு வச்சுங்களேன், உட்கார்ந்து கொஞ்ச நேரம் அந்த ஆளை பத்தி யோசித்து வேணும்ன்ட்டே அந்த ஆளை குறிச்ச அவரும் ஒரு நல்ல மனுஷன் தான் அப்படின்னு அவரும் நல்ல மனுஷன் தான் அப்படின்னு நிரூபிக்க வேண்டிய ஒரு வக்கீலா நீங்க இருக்கிறீங்க வச்சீங்க. அந்த மனுஷனை நல்ல மனுஷனா நிரூபிக்க வேண்டிய வக்கீலா நீங்க இருக்கிறீங்க. 1 கோடி ரூபாய் உங்களுக்கு சம்பளம். அந்த மனுஷனை நல்லவன் நிரூபிச்சா 1 கோடி ரூபாய் உங்களுக்கு சம்பளம் அப்படின்னா நீங்க எப்படி பாயிண்ட் எழுதுவீங்கன்னு யோசித்து பாருங்களேன். அப்படி எழுதி பாருங்க, அந்த மனுஷன் கூட உங்களுக்கு நல்லவராகவே தெரிவார். ஏன்னா இங்க எமோஷனல் டொமைன்ன்றது நீங்க தேர்ந்தெடுக்கிறது தான். அதுவா ஒண்ணு இங்க நடந்தில்ல. நான் அடிக்கடி ஒரு கதை சொல்றது உண்டு. சமீபத்துல கூட அந்த கதையை சொன்னேன். ஒரு விவசாயி, இந்த விவசாயி அவருடைய பெரிய ஆசை என்னன்னா, எப்படியாவது ஒரு குதிரை வாங்கிடணும்ன்றது ஒரு பெரிய ஆசை. இந்த குதிரை வாங்கி அதை வச்சு பெரிய அளவுல சம்பாதித்து பெரிய பணக்காரர் ஆகணும் அப்படின்றது அவருடைய ஆசை. அப்ப அவர்கிட்ட குதிரை வாங்க பைசா இல்லைன்னு ஊர்ல உள்ள ஆட்கட்டெல்லாம் கடன் வாங்குறாரு. கடன் வாங்கி ஒரு குதிரை வாங்கிட்டு வர்றாரு. குதிரை வாங்கிட்டு வந்து, நான் எல்லாருக்கும் உங்களுக்கு திருப்பி கொடுத்துட்றேன், இந்த காலகட்டத்துக்குள்ள இந்த குதிரையை வச்சு சம்பாதிச்சு நான் திருப்பி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்றாரு. குதிரை வந்து நைட்டு அந்த குதிரை லாயத்துல கட்டி வைக்கிறாரு. அது சரியா கட்டப்படாம இருந்ததுனால அந்த குதிரை கொஞ்ச நாள் கழிச்சு, அந்த குதிரை நல்லா பழகிடுச்சு. பழகி கொஞ்ச நாள் கழிச்சு அந்த குதிரை நைட்ல தப்பிச்சு போயிடுச்சு. ஊருக்காரங்கெல்லாம் வந்து, நீ ஒரு பெரிய துரதிர்ஷ்டசாலி, உனக்கு கெட்டதா தான் நடக்குது, இந்த குதிரை போயிடுச்சு, இனிமே எங்க பணத்தை எப்படி தருவ அப்படிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. ஆனா இந்த விவசாயி அதை நல்லது தீயதுன்னு லேபிள் பண்ணாம, ஒரு எல்லாரும் கெட்டதுன்னு சொல்லும் போது ஒரு மேபி அப்படின்ற வார்த்தையை யூஸ் பண்ற. இருக்கலாம், கெட்டதாவும் இருக்கலாம், நல்லதாவும் இருக்கலாம், யாருக்கு தெரியும்? கெட்டதோ நல்லதோ யாருக்கு தெரியும்? ஹூ நோஸ்? ஒரு கொஞ்ச நாள் கழிச்ச பிறகு, ஒரு 2-3 நாள் கழிச்ச பிறகு அந்த குதிரை இன்னும் 2-3 குதிரையோட கூட திரும்பி வருது. அது எங்கேயோ போய் காடுல போய் 2-3 குதிரையோட பழகி அந்த 2-3 குதிரைகளையும் இந்த வீட்டுக்கு கூட்டு வந்துருச்சு. ஒரு குதிரை கடன் வாங்கினவருக்கு இப்ப 4 குதிரை வந்துருச்சு. அதுக்குள்ள இவரு அந்த குதிரை லாயத்தெல்லாம் ரெடி பண்ணிட்டாரு, 4 குதிரை கட்டி போட்டாரு. அப்போ ஊருக்காரங்க அவன் சொல்றாங்க, பா எவ்வளவு பெரிய அதிர்ஷ்டசாலினி, உனக்கு நல்லதாவே நடக்குது அப்படின்னு சொல்றாங்க. அப்பவும் அவரு ஆமா ஆமா நல்லதுன்னு சொல்லல. ஹூ நோஸ்? நல்லதோ கெட்டதோ யாருக்கு தெரியும் அப்படின்னாரு. அப்போ சாயந்தரத்துல அந்த விவசாயியோட பையன் புதுசா வந்த ஒரு குதிரை மேல ஏறி இருக்கிறான். அது புதுசா பழகாத குதிரைன்றதுனால எட்டி உழைச்சு கீழே தள்ளிடுச்சு. கீழே தள்ளி எட்டி உழைச்சிருச்சு. அவனுடைய கால் உடஞ்சிருச்சு. இந்த விவசாயினுடைய மகனுடைய கால் உடஞ்சிருச்சு. ஊர்காரங்கெல்லாம் பேசும்போது, என்னப்பா அவனுக்கு கெட்டது துரத்துது அப்படின்றாங்க. அவன் சொல்றான், ஹூ நோஸ்? நல்லதோ கெட்டதோ யாருக்கு தெரியும் அப்படின்றாங்க. அப்போ அடுத்த நாள் பார்த்தா திடீர்னு அந்த நாட்டு ராஜா பக்கத்து நாட்டு மேல போர் அறிவிச்சிட்டாரு. ஊர்ல இருக்கிற எல்லா வாலிபர்களும் கண்டிப்பா ராணுவத்துல சேர்ந்தே ஆகணும், யுத்தத்துக்கு வந்தே ஆகணும்ட்டு வீடு வீடா வந்து புடிச்சிட்டு போறாங்க. இந்த கிராமத்துக்கும் ஆட்கள் வந்தாங்க. ஒவ்வொரு ஆளையா பிடிச்சிட்டு வரும்போது இந்த பையனை வந்து பாக்குறாங்க. பாவம், அவன் கால் உடஞ்சி படுத்துருக்கிறான், இவன் வேலைக்கு ஆக மாட்டான், இவனை ராணுவத்துல சேர்க்க முடியாதுன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. இப்ப ஊர்காரங்களாம் வந்து சொல்றாங்க, ஷா கால் உடஞ்சது கூட பாரு சரியான நேரத்துல உடஞ்சிருக்குது, இல்லைன்னா இப்ப எங்க பிள்ளைங்க எல்லாம் திரும்பி வருவாங்களோ மாட்டாங்களோ தெரியாது, மறுபடியும் பார்க்கவும் மாட்டோமோ தெரியாது, உனக்கு காலே சரியாகலன்னா கூட கடைசி வரைக்கும் முகத்தை பார்த்துட்டாது இருக்கலாமேப்பா, எவ்வளவு அதிர்ஷ்டசாலி நீ அப்படிங்கிறாங்க. சொல்றாங்க, ஹூ நோஸ்? இப்படியே சொல்லிக்கிட்டே போலாம் கதைய கடைசி வரைக்கும். இப்ப இந்த சம்பவம் எல்லாம் நீங்க தனித்தனியா பார்க்கும்போது லேபிள் பண்ணிடலாம், இது கெட்டது நல்லதுன்னு. ஆனா ஒன்றோட ஒண்ணு நினைச்சு பார்க்கும்போது எது கெட்டது எது நல்லதுன்னு தெரியாது. சோ எப்பொழுதுமே நீங்க இந்த குழந்தைத்தனத்திலிருந்து வெளியே வரணும்னா, இது நல்லது கெட்டது அப்படின்னு தீர்மானிக்கிறதுல இருந்து வெளியே வந்துருங்க. அதை கடவுள்கிட்ட கொடுத்துருங்க. இது நல்லது கெட்டது அப்படிங்கிறத நீங்க, இவர் நல்லவர் கெட்டவர், இது நல்ல செயல் கெட்ட செயல் எல்லாம் தீர்மானிக்காது. உபயோகமானதா, உங்களுக்கு உபயோகமா இருக்குதா, உங்களுக்கு உபயோகமா இருக்குதா உபயோகமா இல்லையா அப்படி யோசிங்க. நல்லது கெட்டதுன்றதை விட இப்போ எனக்கு இந்த நேரத்துல எனக்கு இது உபயோகமா இருக்குதா. அது ஆட்களா இருந்தாலும் சரி, உபதேசமா இருந்தா கூட, நல்ல உபதேசம் கெட்ட உபதேசம்லாம் இல்லை. ஒரு காலத்துல நல்ல உபதேசமா இருந்தது,
இப்போ ரொம்ப தீமை பண்ணுது ஜனங்களுக்கு. அப்போ உபதேசத்தை நல்லது கெட்டதுன்ற அடிப்படையில பிரிக்க முடியாது. உபயோகமானதா? இப்ப நமக்கு உபயோகமா இருக்குதா அந்த உபதேசம்? உபயோகம் இல்லையா? இதெல்லாம் சில பேருக்கு விளங்க மாட்டேங்குது. என்ன சொல்றாங்க, நாங்க நம்பிட்டோம், எங்க தாத்தா நம்பின உபதேசம் தப்பா இருக்க முடியுமா? இத்தனை ஆண்டு காலங்களாக பாதுகாத்த அப்போஸ்தலரோட உபதேசம் அப்படின்னு குரல் அதிர்ந்து பேசினா அவனே அது உண்மையாயிடாது. அப்போஸ்தலர் உபதேசம் தான் போடுறதே தவிர அப்போஸ்தலர் என்னென்ன உபதேசம் பண்ணாங்கன்னே போடல. அதனால நீங்க எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சிந்திக்கிற விதம், நான் குழந்தைத்தனமா சிந்திக்கிறேனா அல்லது புருஷனை போல சிந்திக்கிறேனா, வளர்ந்தவனை போல சிந்திக்கிறேனான்றத யோசிக்கணும். அதுல முக்கியமானது என்னன்னா, இந்த பிளேம் கேம இருந்து விடுதலை ஆகும். ஏன் இந்த பிளேம் கேம் பண்றோம் அப்படின்னு சொன்னா, நமக்கு எப்பவுமே ரீசன் தேவைப்படுது. ஏதாவது ஒரு ரீசன் தேவைப்படுது. பாருங்க, நீங்க ஒரு வண்டியில போயிட்டு இருக்கீங்க, அப்படிலாம் ஆகாது சொல்றேன் நான். வண்டியில போயிட்டு இருக்கீங்க, திடீர்னு வண்டி ஆக்சிடென்ட் ஆயிடுது. வண்டி ஆக்சிடென்ட் ஆயிடு, ஒருத்தன் இடிச்சுட்டு போறான், நீங்க கீழே விழுந்துடுறீங்க. உங்க தலையில இருந்து ரத்தம் கொட்டுது. இடிச்சவன் நிறுத்தாம போறான், உங்க தலையில இருந்து ரத்தம் கொட்டுது. பக்கத்துல ஒருத்தர் கேக்குறாரு, நான் யாருக்கு போன் பண்ணிட்டோன்னு கேக்குறாரு. அதாவது போலீஸுக்கு போன் பண்ணட்டுமா? அதாவது உங்களை இடிச்சுட்டு போனவன் யாருன்னு கண்டுபிடிக்கணுமா? உங்களை இடிச்சுட்டு போனவன் யாருன்னு கண்டுபிடிக்கணும்னு தான் உங்க முதல் என்னமா வந்ததுன்னு வச்சுங்களேன். நீங்க ரொம்ப பரிதாபமான நிலைமையிலன்னு அர்த்தம். அவன்கிட்ட நீங்க சொல்லணும், போலீஸுக்கு இப்ப போன் பண்ணாத, ஆம்புலன்ஸுக்கு போன் பண்ணு, இப்ப எனக்கு தேவை இந்த ரத்தத்தை நிறுத்துறது தான் அவன் யாருன்னு கண்டுபிடிக்கிறது இல்லை. வழங்குதுங்களா உங்களுக்கு? ஒரு கிரைசிஸ் மூவ்மெண்ட்ல அந்த கிரைசிஸ் ஏன் நடந்ததுன்னு தேடுறது முக்கியமா, அல்லது அந்த கிரைசிஸை எப்படி சால்வ் பண்றதுன்னு நினைக்கிறது முக்கியமான்றதை யோசிங்க. பொதுவா நம்ம எப்படி யோசிக்கிறோம்னா, இதுக்கு என்ன காரணம், இன்னைக்கு நான் தரித்திரனாகிறேன், என்ன காரணமா இருக்க முடியும்? இதுதான் அந்த குருடன் சம்பவம். யோவான் 9வது அதிகாரத்துல பாக்குறோம் இல்லையா? அவர் அப்புறம் போகையில் பிறவி குருடனான ஒரு மனுஷனை கண்டார். அப்பொழுது அவருடைய சீஷர்கள் அவரை நோக்கி, ரபி, இவன் குருடனாய் பிறந்தது யார் செய்த பாவம்? இதுதான் இப்போ ரொம்ப முக்கியமான கேள்வி. இப்போ சொல்லிட்டா உடனே இவன் கண்ணை திறந்துருவாங்க. இப்ப யார் செஞ்ச பாவம்னு இவங்க சீசர்கிட்ட இப்ப சொல்லிவிட்டோம்னா உடனே கண்ணை போன திறந்துருவாங்க. இப்படிதான் நம்முடைய பேச்சுங்களும் இருக்குது. இதுக்கான காசு, இந்த எஃபெக்ட் எனக்கு நடந்துச்சு, இதுக்கான காசு என்னன்னு நீங்க தேட போறீங்களா, அல்லது இதை எப்படி சால்வ் பண்ண போறோம்னு தேட போறீங்க? இவங்க சொல்யூஷன் பத்தி பேச மாட்டேன்றாங்க, காரணம் தேடுறாங்க. நமக்கு புரியாத ஒரு காரியம் நடக்கும்போது நாம் அதனுடைய துவக்கத்தை, அதனுடைய காரணத்தை தெரிந்து கொள்ள விரும்புகிறோம். ஆனா நிறைய காரியங்கள் எந்த காரணமும் இல்லாமல் நடக்கும். எந்த காரணமும் இல்லாம நடக்கும். சில பேர் இந்த கோவிட கடவுள் அனுப்பின தண்டனையா சொல்றாங்க. கடவுள் உலகத்துல தண்டிக்கிறதுக்கு, மக்களை திருத்துறதுக்கு, பயமுறுத்தி ஒழுங்கா வந்துரு என் பக்கம், இல்லைன்னா செத்துருவ அப்படின்னு சொல்றதுக்காக அனுப்பினதா சொல்றாங்க. நான் அவங்கள்ட்ட கேட்கிறேன், ஏற்கனவே அவர்கிட்ட வந்தவனும் நிறைய பேர் செத்துக்கிட்டு இருக்கானே அப்படின்னு கேட்டா, அவன் சரியில்லை, அதனாலதான் ஆண்டவர் போட்டு தள்ளுறாரு. இப்ப சொல்றவர் 100% சரியா இருக்கிறாருன்னு அர்த்தம். யாரு இப்ப சொல்லிட்டு இருக்கிறாரு, பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறாரு, இவர்கள் எல்லாம் இந்த காரணத்தினால்தான் சாகுறார்கள், அமெரிக்கால வந்ததுக்கு இது காரணம், பிரான்சில் வந்ததுக்கு இது காரணம் அப்படின்லாம் பேசுறோம் இல்லையா? அப்ப இந்த பேசுறவர் அவ்வளவு ஒழுங்கா இருக்கிறாரு, இன்னும் கொரோனா அவரை தொட முடியல. அந்த அளவுக்கு ஒரு கொரோனா பாக்குது, இவர் ரொம்ப நல்லவருங்க, அதனால தொட வேணாம், கடவுள்கிட்ட நல்லவரெல்லாம் தொட வேணாம்னு சொல்லிக்கிறாரு. இப்படிலாம் முட்டாள்தனமா நினைக்க கூடாதுன்னு சொல்றேன் நான். என்ன காரணத்துக்காக குழந்தைகள் சாகுறாங்க, எந்த காரணத்துக்காக வயோதிபர்கள் சாகுறாங்க? இந்த குழந்தைங்க இன்னும் பாவமே செய்ய ஆரம்பிக்கல, அது செத்துருது. பாவம் எல்லாம் செஞ்சு முடிச்சு ரொம்ப நாள் ஆகி போச்சு, அவனும் சாகுறான். ஆனா பிரைமா பாவம் செஞ்சுட்டு இருக்க, நல்லா தப்பிச்சுட்டு இருக்கிறேன். நீங்க பாவம்னு சொல்ற காரியத்தை சொல்றேன் நான் அதை பாவம்னு ஒத்துக்கிறது இல்லை. ஆனா அந்த செயல்கள், கெட்ட செயல்கள் செய்யறாங்கல்ல, அவங்க நல்லா சுத்திட்டு இருக்கிறாங்க, ஒன்னும் பிரச்சனையே இல்லை, கொரோனா எல்லாம் எனக்கு வராதுங்கன்னு சுத்திட்டு இருக்கிறாங்க, நல்லா சுத்திட்டு இருக்கிறாங்க. ஆனா இறந்தவர்கள் எல்லாரும் பாவிகளா? இறந்தவங்க தப்பு செஞ்சதுனாலதான் இறந்தாங்களா? அப்படிலாம் கிடையாது. அதனாலதான் இந்த மாதிரி முட்டாள்தனமா போதிக்க கூடாதுன்னு சொல்றேன் நான். தெரியலன்னு சொல்லிட்டு போறோம், எல்லாத்துக்கும் காரணம் இல்லை.
இவன் எதுக்காக ஏன் பிறந்தான், இவங்க அப்பா செஞ்ச பாவமா, அம்மா செஞ்ச பாவமா, இவன் செஞ்ச பாவமா அப்படின்றது இங்க விஷயமே இல்லை. அம்மா அப்பா செஞ்ச பாவத்தினாலதான் இவன் குருடனா பிறந்திருக்குன்னு சொன்னா இந்த உலகத்துல யாருக்குமே கண்டுபிடிக்க கூடாது. ஏன்னா எல்லாரும் அப்பா அம்மா பாவம் செஞ்சிருப்பாங்க தானே. அப்பா அம்மா பாவம் செஞ்சதுனாலதான் ஒருத்தன் குருடா பிறகுறான்னா இந்த உலகத்துல எல்லா குழந்தையும் குருடா தான் பிறக்கணும், அப்பா அம்மாவோட குருடா தான் இருந்திருப்பாங்க. ஏன்னா அவங்க அப்பா அம்மா குருடா தான் இருந்திருப்பாங்க. இப்ப கேள்வி பாருங்க, எவ்வளவு நகைச்சுவையான ஒரு கேள்வி. இந்த காரணத்தை கண்டுபிடிச்சு என்ன பண்ண போறோம்? இப்ப தெரிஞ்சிருச்சு இவன் செஞ்ச பாவம் தான் தெரிஞ்சிருச்சு, என்ன செய்ய போறோம்? அல்லது இவங்க அப்பா அம்மா செஞ்ச பாவம் தான் தெரிஞ்சிருச்சு, என்ன செய்ய போறோம்? இதெல்லாம் தெரிஞ்சு ஒண்ணும் செய்ய போறது இல்ல. சோ தயவு செய்து காரணங்களை தேடாதீங்க. இது என்ன காரணத்துக்கு, எதுக்கு வேணா நடந்திருக்கலாம், எந்த காரணமும் இல்லாம நடக்கலாம். உலகத்துல நிறைய விஷயங்களுக்கு எந்த காரணமுமே இல்லாம நடக்குது. அது நீங்க நல்லா நல்லா புரிந்து கொள்ள வேண்டியது. டீல் வித் த ப்ராப்ளம். டோன்ட் ஸ்பெண்ட் யுவர் எனர்ஜி டு ஃபைண்ட் ஹூ இஸ் த காஸ் ஃபார் தட். இப்ப நான் சொன்னேன் இல்லையா, இந்த ஆம்புலன்ஸ்ல உங்க ஒருத்த மோதிட்டு போயிட்டான், உங்க ரத்தம் வடியுது. அப்ப நீங்க யாரை கூப்பிடுவீங்க? அந்த பிரச்சனையை தீர்க்கக்கூடிய ஒரு டாக்டர், ஒரு ஆம்புலன்ஸ், இதான் கூடுவீங்களே தவிர அவன் ஏன் இடிச்சுட்டு போனான்னு இப்ப நான் கண்டுபிடிச்சே ஆகணும், அவன் எப்படி என்ன இடிச்சுட்டு போலாம், உடனே போலீஸுக்கு கூப்பிடுவோம் அப்படி நீங்க கூப்பிட மாட்டீங்கல்ல. அதே போலதான் எமோஷனலா யாராவது உங்களை ஊண்டு பண்ணும்போது கூட அவங்களை குறித்த காரணத்தை தேடிட்டு இருக்காதீங்க. அவங்க ஏன் என்ன இப்படி பேசினாங்க, அவங்க ஏன் என்ன அப்படி பார்த்தாங்க, அவங்க என்ன குறுகுறுன்னு பார்த்தாங்க, அவங்க இந்த வார்த்தை அழுத்தி சொல்லும் போதே பாருங்க, அழுத்தி சொல்லிட்டு போயிட்டாங்க. இப்படிலாம் கொஞ்சம் சிந்திக்கிறாங்க. அவங்களை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பேபிஸா, வளர்ந்த பேபி ஒரு பெரிய பாட்டில் வச்சு சப் சப் சப்னு பால் சாப்பிட்டு இருந்தா எப்படி இருக்குமோ அந்த கற்பனை தான் வருது. இப்ப அவங்க எதுக்காக செஞ்சாங்கன்னு நம்ம கண்டுபிடிச்சு என்ன பண்ண போறோம்? காயப்பட்டது நம்ம இல்லையா, அவங்க காயப்படுத்தினாங்க படுத்தலன்றது ரெண்டாவது. காயம் நமக்கு தான் ஏற்பட்டிருக்கு. தெரிஞ்சு அம்பு விட்டாலும் தெரியாம அம்பு விட்டாலும் பட்டது நம்ம மேலன்னா, ரத்தம் சொல்றது நமக்குன்னா, அந்த காயத்தை எப்படி ஆற்றுவது, அந்த காயத்தை எப்படி போக்கிக் கொள்வதுன்றதுல கவனம் செலுத்தணுமா? யார் செஞ்சாங்க, ஏன் செஞ்சாங்க, எவ்வளவு ஆழமா செஞ்சாங்க, எவ்வளவு நாளா பிளான் போட்டாங்கன்னு தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியமா. இப்போ அது முக்கியம் இல்ல. சோ உங்க சிந்தனையில நீங்க தெளிவா இருங்க. இந்த காசை தேடி என்னுடைய எனர்ஜியை நான் என்ன பண்ண மாட்டேன், ஸ்பெண்ட் பண்ண மாட்டேன். எந்த நபர்களை குறித்தோ எந்த சம்பவத்தை குறித்தோ இது ஏன் நடந்தது ஏன் நடந்தது ஏன் நடந்ததுன்றதுல நான் கவனம் செலுத்த மாட்டேன். இதை எப்படி தீர்ப்பது? அப்போ எதுல நம்முடைய எனர்ஜியை ஸ்பெண்ட் பண்ணணும்? டு ஃபிக்ஸ் த ப்ராப்ளம்ஸ். பிரச்சனைகளை தீர்ப்பதிலே உங்களுடைய கவனத்தை செலுத்துங்க. ஒரு பிரச்சனை எடுத்து வச்சுக்கோங்க, எடுத்து வச்சுக்கிட்டு இது ஏன் நடந்துச்சுன்னு, என்ன நடக்கணும். சில பேர் அந்த கேள்வி கேட்டாலே எரிச்சல் ஆயிடும். இப்ப என்ன செய்யணும்னு கேட்டாலே எரிச்சல் ஆயிடும். ஏன்னா அவங்களுக்கு இந்த சம்பவங்களை குறித்து பேசுறதுல ரொம்ப இன்ட்ரெஸ்ட். இது இப்படி நடந்துச்சா, அப்படி ஆச்சா, இவங்க அம்மா அப்பா தப்பு செஞ்சாங்களா, அவங்க அப்பா வர தப்பு செஞ்சாங்களா, அப்புறம் குழந்தை எப்படி பிறக்கும், இப்படிதான் பிறக்கும், குருடாத்தான் பிறக்கும் அப்படின்னு பேசிக்கிட்டே இருந்தா ரொம்ப நல்லது. இப்ப இயேசு கூட ரொம்ப நேரம் பேசியிருக்கலாம் அவங்க கிட்ட, ஒரு 53 நேரம் பிரசங்கம் பண்ணிருக்கலாம் அந்த ஒரு சம்பவத்தை வச்சு. என்னென்ன பாவம் செஞ்சா, என்னென்ன மாதிரி உடல்ல எந்தெந்த இடத்துல பாதிப்பு வரும், கண்ணு முழுசா திறக்குமா முக்காவாசி திறக்குமா, பாவம் இன்டென்சிவையா செஞ்சா முழு கண்ணும் மூடும், பாவம் ஒரு 25% செஞ்சா ஒரு 25% கண்ணு திறந்திருக்கும். இது மாதிரி பேசினே இருக்கலாம். நம்ம ஆட்கள் நிறைய பேர் அது மாதிரி எல்லாம் பேசுறாங்க. இதே மாதிரி இல்லைன்னா கூட அவங்களோட சாராம்சம் இதுதான், பேசுறதுனுடைய சாராம்சம் இதுதான். கேள்வி என்னன்னா, இந்த கண்ணு எப்படி திறக்கணும் ஆண்டவரே அப்படி கேட்டுந்தா, ஒரு ட்ரைனிங் பர்சனு டிசைபிள்ஸ் கூட போறாங்க, அவர் எத்தனையோ கண்களை திறக்கிறாரு, ஆண்டவரே இந்த கண்ணை எப்படி திறக்கணும் எங்களுக்கு ஒரு டெமோ காட்டுங்க, எங்களுக்கு சொல்லிக் கொடுங்க, இந்த ஊர்ல உள்ளவங்க கண்ணெல்லாம் திறக்கிறதா எங்களுக்கு ரொம்ப ஆசையா இருக்குது அப்படின்னா, அது ப்ராப்ளத்தை பிக்ஸ் பண்றத அவங்க கவனிச்சிருக்காங்கன்னு அர்த்தம். இங்க ப்ராப்ளத்தை பிக்ஸ் பண்றத அவங்க கவனிக்கல. தங்களுடைய கண்கள் திறந்திருப்பதற்கு காரணம் தாங்கள் பாவம் செய்யாதவர்கள் என்பதை சொல்லணும். அதுதான் இங்க. நான் ஏன் அடுத்தவனை குற்றவாளி சொல்றேன், அடுத்தவனை ஏன் பிளேம் பண்றேன், அடுத்தவனை ஏன் நான் வந்து கெட்டவனா காமிக்க விரும்புறேன்னு சொன்னா, அவன் கெட்டவன்றதுனால இல்ல, நான் அது போல இல்ல, ஆகவே நான் நல்லவன். என்ன போல அவன் இல்லைன்னா ஏதோ ஒரு காரணம் இருக்கணும் அவன் என்ன போல இல்லாததுக்கு. இப்ப இவங்களுக்கு கண்ணு தெரியுது, அவனுக்கு கண்ணு தெரியல.
ஆனா உண்மையிலேயே நிறைய நேரத்துல யார் குற்றம் சொல்லுகிறார்களோ அவர்களுக்கு தான் கண்ணு தெரியறது இல்லை. ஏன்னா அந்த அளவுக்கு கசப்பு அவங்க கண்ணுல. ஒருத்தர் ரொம்ப அழகா சொன்னாரு, இந்த பிளேம் பண்றதுன்றது வைன்ல கலந்து கொடுக்கிற மயக்க மருந்து மாதிரியாம், அதாவது இந்த பெயின் கில்லர் மாதிரியாம். அது பேசும்போது இவங்களுடைய பெயின் கொஞ்சம் சப்சிடைஸ் ஆகுது. அடுத்தவங்களை பத்தி குறை பேசும்போது, அடுத்தவங்களை காரணம் சொல்லும் போது, அடுத்தவங்களை பிளேம் பண்ணும்போது நமக்கு கொஞ்சம் சூத்தனிங் ஆகுது. ஆனா அது பாய்சன். அந்த இயேசு சிலுவையில இருக்கும்போது அந்த கற்சாடி ஒண்ணு கொடுப்பாங்க இல்லையா, கசப்பு கலந்த கற்சாடி, அது மாதிரி சொல்றாங்க. அது கொஞ்சம் வலியை குறைக்கிறதுக்கு, ஒரு மயக்கத்தை கொடுக்கறதுக்கு அது உதவும். ஆனா அது பாய்சன். அது மாதிரிதான் இந்த பிளேமிங்கும் கூட ஒரு பாய்சன். ஆனா நம்முடைய உள்ளத்துக்குள்ளாக அது நமக்கு ஒரு சுகத்தை தர்ற மாதிரி இருக்கிறதுனால, இந்த சரங்கு இருக்கிறவங்க கை சும்மா இருக்காதுன்னு சொல்லுவாங்க. சொரிஞ்சுக்கிட்டு இருந்தா ஒரு சுகமா இருக்கும். அவனுக்கு ரத்தம் வரும், ஆனா அது அவனுக்கு தெரியாது. அவன் பாட்டுக்கு அழகா இருக்கும் சொரிஞ்சிட்டு இருக்கிறது. அப்படி ஒரு நமச்சலை தீர்த்து கொள்வதற்கான ஒரு வேலை தான் இந்த பிளேமிங், இந்த காரணங்களை கண்டுபிடிப்பது. இப்ப இந்த காரணத்தை கண்டுபிடிச்சு என்ன பண்ண போறீங்க அப்படின்றதான் இயேசுடைய கேள்வி. இயேசு பிரதியுத்தரமாக, அது இவன் செய்த பாவமும் அல்ல, இவனை பெற்றோர்கள் செய்த பாவமும் அல்ல. அப்புறம் கெட்டேன்னா அவர் பதிலே சொல்ல. பாவம் இல்லைன்னு சொன்னாரே தவிர இது எதனால நடந்ததுன்னு அவர் சொல்லவே இல்லை. சில சமயத்துல நம்ம மற்றவர்களை குறித்து பேசும்போது மற்றவர்கள் நமக்கு புரியாதோ, அவங்களுக்கு ஏன் அப்படி இருக்கிறாங்க. இப்ப இந்த குருடன் போய் நான் யோசித்து பார்ப்பேன், இந்த குருடன் பக்கத்துல இருந்துதான் அவங்க பேசி இருக்கிறாங்க. ஒரு மனுஷனை கண்டார், இவனுக்கு கண்ணுதான் தெரியாத தவிர காது கேட்கும் பாருங்க. அது இவங்களுக்கு புரியல. அவனுடைய வாழ்க்கையை பத்தி விமர்சனம் பண்ணுவதற்கு இவங்க யாரு? அவன் வாழ்க்கையில எந்த பாதிப்பும் நம்ம செய்ய போறது இல்லை. ஆனா அவனுக்கு மற்றவருடைய வாழ்க்கை குறித்து நம்ம விமர்சனம் பண்றோம். அவங்க இப்படித்தான், இவங்க இப்படித்தான். ஏன் நம்ம விமர்சனம் பண்றோம்? அவனுக்கு கண்ணு தெரியல. அவங்க அப்பா அம்மாவை பத்தி எல்லாம் தேட போயிட்டோம். நம்ம சொல்லட்டுமா, we are very expert in others life. அடுத்தவருடைய வாழ்க்கையை குறித்து விமர்சனம் பண்றதுலாம் பெரிய எக்ஸ்பர்ட். நம்ம வாழ்க்கையை பத்தி தான் நமக்கு தெரியாது. நம்ம வாழ்க்கையை பத்தி தான் நம்ம யோசிக்க மாட்டேன்றோம். அடுத்தவன் வாழ்க்கையை பிச்சு ஆராய்ச்சி அவன் நல்லா இருக்கணும்னா என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்னு லிஸ்ட் எல்லாம் போட்டு கொடுப்போம். நீங்க நல்லா இருக்கணும்னா இதெல்லாம் பண்ணுங்க அப்படின்ட்டு. நம்ம வாழ்க்கை எப்படி இருக்குன்னா அதோட மோசமா போயிட்டு இருக்கு. அது நமக்கு தான் செய்ய தெரியாது. அவனுடைய அம்மாவை பத்தி யோசிக்கிறாங்க, அவனை பத்தி யோசிக்கிறாங்க. ஏன் அவனை பத்தி நமக்கு தெரியாது, அறிஞ்சு கொள்ள முடியாதுன்னா அவனை பத்தி அவனுக்கே தெரியாது. அவன் ஏன் அப்படி பிறந்தான்னு அவனுக்கே தெரியாத போது நாம எப்படி கண்டுபிடிக்க முடியும் அவன் ஏன் அப்படி பிறந்தான்ட்டு? அவன் வாழ்க்கை குறித்து அவனுக்கே தெரியாத போது அவனுடைய வாழ்க்கை குறித்து விமர்சனம் பண்ண, தீர்மானிக்க, இதனாலதான் அப்படி நடந்ததுன்னு சொல்ல நாம யாரு? இந்த கேள்வி நமக்கு மிக முக்கியமா வரணும். அப்ப நீங்க ஒவ்வொரு முறை ஒரு விமர்சனம் பண்ணும்போது, ஒருத்தரை பத்தி பேசும்போது நிதானம் ஆயிடுவீங்க. அந்த நிதானமாகிற அந்த சந்தர்ப்பம் தான் நீங்க குழந்தைத்தனத்துல இருந்து புருஷனாகுவதற்காக ஒழிக்கிற சம்மதம். இது இயல்பா வரும். அடுத்தவங்களை குறிச்சு விமர்சனம் பண்றது, அடுத்தவங்களை குறிச்சு பேசுறது, அதுக்கு ஒரு காரணம் சொல்றது, இதனாலதான் இது நடந்துச்சு அப்படின்னு ரொம்ப தெரிஞ்ச மாதிரி கடவுள் மாதிரி பேசுறது இயல்பா வரும் நமக்கு. ஏன்னா நம்ம அந்த மாதிரியான ஒரு ஃபாலன் ஸ்டேட்ல இருக்கிறோம். அது குழந்தைத்தனமா இருக்குது. அப்ப நான் நின்னு நாக்க கடிச்சு நான் ஏன் இப்ப பேசினேன் அதை பத்தி, நான் அதை பத்தி அப்படி பேச போறது இல்ல, எனக்கு இதை பத்தி தெரியாதுன்னு சொல்றது குழந்தைத்தனம் இல்ல. எல்லா காரியத்தையும் தெரிஞ்ச மாதிரி பேச முயற்சி பண்றதுதான் குழந்தைத்தனமான விஷயம். தெரியாதுன்னு ஒத்துக்கொள்றது பெரிய மனுஷத்தனம். எனக்கு இதுக்கு காரணம் என்னன்னு தெரியாது, இது ஏன் இப்படி நடந்துச்சு தெரியாது, இப்படி இருக்கலாம் அப்படி இருக்கலாம். நானு என்னுடைய நண்பர்கள் சில சமயத்துல விவாதங்கள்ல உட்காரும்போது அவன் கேட்கிற கேள்வியெல்லாம் அப்படிதான் இருக்குது. கடவுள் ஏன் இப்படி இந்த காரியத்தை இப்படி செஞ்சாரு, கடவுள் ஏன் அந்த காரியத்தை அப்படி செஞ்சாருன்னு கேட்கும்போது நான் சொல்றது, இந்த மாதிரி காரணமே இல்லாம இந்த உலகத்துல தேவனுடைய மனதுல மட்டும்தான் அந்த காரணம் தெரியும். நமக்கு அந்த காரணமே புரியாத ரெல்ம்ஸ் நிறைய இருக்குது, சம்பவங்கள் நிறைய இருக்குது. ஆனா எந்த ஒரு சந்தர்ப்பத்தையும் எந்த ஒரு விஷயத்தையும் தேவன் தம்முடைய மகிமைக்காக பயன்படுத்த முடியும். அவ்வளவுதான் நம்ம தெரிஞ்சுக்கணும். எனக்கு அழகா தோன்றாத விஷயங்கள், எனக்கு பியூட்டியா தோன்றாத விஷயங்கள்ல இருந்து அவர் மகிமைப்பட முடியும், அவர் குளோரிஃபை ஆக முடியும். எனக்கு என்னன்னா என்ன மாதிரி ஒருத்தன் இல்லைன்னு சொல்லி சொன்னா அவன் வித்தியாசமானவன், அவன் பாவி, எனக்கு கண்ணு தெரியுது அவனுக்கு கண்ணு தெரியல அப்படின்னா அவன் பாவியா இருக்கணும். ஏன்? அவன் கண்ணு தெரியாம அவன் சுகமா இல்லைன்னு உனக்கு யார் சொன்னது?
அவனுடைய ரெல்ம்ல, அவனுடைய வாழ்க்கையில அவன் சுகமா இல்லாம ஏன் இருந்திருக்க முடியாது? அதுல எனக்கு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, இவனுக்கு காது கேக்குது, இந்த குருடனுக்கு. ஏங்க என்னை பத்தி பேசுறீங்க? நான் உங்கள்ட்ட கேட்டேனா? எனக்கு கண்ணு தெரியலையான்னு கூட கேட்டேனா? நானு இந்த ஒரு குருடன் தான் கேட்கவே இல்லை. மற்ற குருடெல்லாம் பைபிள்ல தாவீதின் குமாரனை எங்களுக்கு இறங்கும், எங்களுக்கு ஏதாவது உதவி செய்யுங்கன்னு கண்ணு தெரியறதுலாம் வந்து கேட்கறாங்க. இந்த கூட அவன் அவன் பாட்டுக்கு வந்துங்கிறான், கேட்கவே இல்லை கடவுள்கிட்ட. இவனுங்களா போய் அவன் வாழ்க்கையில ஒம்பு பண்ணிக்கிறானுங்க. அவன் நான் அந்த குருடன் வந்தா கேட்டிருப்பேன், கூப்பிட்டுங்க வா, நான் அவனை கேட்டனா இப்ப இந்த சில காமெடியில எல்லாம் வரும், நான் கேட்டனா இப்ப பிச்சை அவங்ககிட்ட அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி நான் இப்ப ஏதாவது அவன்கிட்ட கேட்டேன் அப்படின்னு சொல்லி. ஆனா அப்படி அவன் அமைதலா இருக்கும்போது, நான் இப்போ தோசையை திருப்பி போடுறேன். நீங்க பிளேம் பண்றதை பத்தி பேசிட்டு இருந்தேன் இவ்வளவு நேரம். இப்ப யாராவது உங்களை பிளேம் பண்ணும்போது எப்படி நடந்துக்கணும்னு சொல்றேன். உங்களை யாராவது பிளேம் பண்ணும்போது நீங்க டிஃபெண்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா உங்களுக்காக டிஃபெண்ட் பண்ண ஒருவர் இருக்கிறார். இங்க சீஷர்களை டிஃபெண்ட் பண்ணது, தன்னை குறித்து பேசும்போது அவன் போய் ஏன் என்னை பத்தி இப்படி பேசுறீங்க அப்படின்னு கேட்கல. ஆனா இயேசு அவர்களை கடிந்து கொள்கிறார். ஜீசஸ் டிஃபெண்டட் த பிளைண்ட் மேன். நாம நிறைய நேரம் பிளேம்ல இருந்து தப்பிக்கிறதுக்காக தான் இப்படி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கிறோம். பெரிய பெரிய பிளேம்லாம் நம்ம மேல யாரும் பண்றது இல்ல. ஆனா சின்ன சின்ன பழியை நம்ம மேல போட்டுருவாங்களோ, நம்ம மனைவி நம்மளை பத்தி தப்பா பேசிடுவாங்களோங்கிறதுக்காக எவ்வளவு பதட்டமா நடந்துக்கிறோம். அந்த பிளேம் நம்ம மேல வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு இடத்துக்கு போறீங்க, சீக்கிரமா கிளம்ப வேண்டியது இருக்குது. ஆனா சீக்கிரம் கிளம்பணும்னு சொல்ல மாட்டீங்க. அல்லது நீங்க உங்க வீட்டுக்கு போயிருக்கும் போது சீக்கிரமா கிளம்பிடுவீங்க. ஏன் சீக்கிரமா கிளம்பிடுவீங்கன்னா, ஒருவேளை உங்க வீட்டுல சொல்லலாம், உங்க வீட்டுக்கு போனா மட்டும் ரொம்ப நேரம் இருக்கிறீங்கன்னு சொல்லிடுவாங்கன்னு சொல்லிட்டு சீக்கிரமா கிளம்பிடுவாங்க. இந்த சின்ன சின்ன விஷயங்கள்ல கூட நம்ம மேல பிளேம் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக வாழ்க்கையில தடுமாற ஆரம்பிக்கிறோம். பாருங்க, ஏன் இந்த இந்த ரெண்டு மனிதர்கள் சேர்ந்து வாழ்கிற வாழ்க்கை, ஒரு மனுஷனும் ஒரு மனுஷியும் சேர்ந்து வாழ்கிற வாழ்க்கை கஷ்டமாயிடுதுன்னு சொன்னா இந்த பிளேமிங் தான். ஆரம்பம் ரொம்ப இன்பமா இருக்குது சொல்றாங்க இல்லையா, ஆசா 60 நாள், மோகம் 30 நாள்னு சொல்றாங்க. அப்ப கொஞ்ச நாளுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா ஒரு வாழ்க்கை இருக்குது. ஏன்னா யாரும் யாருடைய குற்றத்தையும் பாக்குறது இல்லை. காதலிக்கும் போது ஒளிஞ்சு பார்க்கல பேசும்போது உன் உடம்புல வெள்ளையா இருக்குது அது என்னன்னு யாரும் கேட்கறது இல்லை. அதுக்கப்புறம் தான் வந்த பிறகு இது தேமல்னு பக்கத்துல இருக்கும்போது அதெல்லாம் கவனிக்கிறதே இல்லை நமக்கு. ஏன்னா அதுக்கு டைம் இல்லை. நம்மளே வீட்டை ஏமாத்தி உட்காந்து பேசிட்டு இருக்கிறோமா, அந்த நேரத்துல அதுக்கெல்லாம் டைம் இல்லை. ஒருத்தர் பாராட்ட, ஒருத்தர் கவனம் செலுத்த, அதுக்கு தான் டைம் இருக்குது. ஆனா வாழ்க்கை வாழ ஆரம்பிச்ச பிறகு என்ன பண்றோம், ஒரு பிளேம் அவங்க மேல பண்றோம். அந்த பிளேமுக்கு அவங்க காரணரே இல்லை. இவன் அதுக்கு இதுக்கும் அவன் குருடனா பிறந்ததுக்கும் அவனுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லாத ஒரு பழியை தான் அவன் மேல போடுறோம். அது போலதான் நம்ம மேல இல்லாத பழியை சுமத்தும் போது நம்ம நினைக்கும் போது அதோட கூட இன்டிமசி போயிடுது. அப்புறம் பிளேம்ல இருந்து தப்பிக்கிறதுக்காக தான் வாழ்க்கையை வாழ ஆரம்பிக்கிறோமே தவிர, ரெண்டு பேருமே அவர் நம்ம மேல குறை சொல்லிடக்கூடாதுன்னு, அவங்க குறை சொல்லிடக்கூடாதுன்னு வாழும் பொழுது கனெக்ஷன் கட் ஆயிடுது, இன்டிமசி போயிடுது, முந்தி மாதிரி இருந்த கம்யூனிகேஷன் இல்லாம போகுது. இதெல்லாம் தான் காரணம். அதனாலதான் இந்த பிளேம் தான் நம்ம வாழ்க்கையில பெரிய ஹாவாக் கிரியேட் பண்ணுதுன்றத புரிந்து கொள்ளணும். நல்லது கெட்டதுன்னு தீர்மானிக்கிறதுனால இதை நீங்க புரிந்து கொண்டீங்கன்னு சொல்லி சொன்னா, ஆழமா புரிந்து கொண்டீங்கன்னா நீங்க வாழ்க்கையினுடைய பல பகுதிகளில் விடுதலையாக ஆரம்பிச்சிடுவீங்க. ஆனா யாராவது உங்களை பிளேம் பண்ணும்போது நீங்க டிஃபெண்ட் பண்ணிக்க வேண்டியது இல்லை. ஆண்டவர் உங்களுக்காக டிஃபெண்ட் பண்றாரு. பல காரியங்களை இதுல நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். அதுல எனக்கு இன்னும் இந்த ஸ்டோரி படிக்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். இவனை கூப்பிட்டு ஆண்டவர் கொஞ்சம் எச்ச துப்பி கண்ணு மேல கொஞ்சம் களிமண்ணை வச்சு போய் சிலவாம் குளத்துல போய் கழுவு அப்படிம்பாரு. இவனுக்கு ஏற்கனவே கண்ணு தெரியாது. அவன் கண்ணு மேல கொஞ்சம் களிமண்ணையும் பூசி விட்டு போடான்னா என்ன அர்த்தம்? இவர் செய்யறதெல்லாம் இப்படிதான் செஞ்சிட்டு இருக்கிறாரு. சில சமயத்துல நான் யோசித்து பாக்குறது உண்டு, நம்முடைய ஜபங்களுக்கு எல்லாம் ஆண்டவர் எப்படி பதில் தர்றாரு பாரு. காணா ஒரு கல்யாணத்துல ரசம் இல்லை, ஆண்டவர்கிட்ட போய் அவங்க அம்மா கேக்குறாங்க, ஸ்திரியே என் வேலை இன்னும் வரவில்லைன்னு. அவங்க அம்மா சொல்றாங்க, அவர் என்ன சொல்றாரோ அவரு சொல்றாரு நான் செய்ய மாட்டேன்னு. ஆனா இந்த அம்மா சொல்லிட்டு போறாங்க, அவர் என்ன சொல்றாரோ அதை செய்யுங்க அப்படின்னு. அவர் அழகா சொல்றாரு, இப்ப ரசம் தர போறாருன்னு எல்லாம் ரெடியா இருக்கிறேன். ரசம் தர போறான்னு பார்த்தா தண்ணி எடுத்து ஊத்துங்கன்ற. எப்படி ஜபம் ரசத்துக்கு பதில் தண்ணி, நிறைய நேரம் அப்படிதான் ஆகும்.
நிறைய நேரம் நம்ம ரசத்துக்காக ஜெபம் பண்ணும்போது டைரக்டா ரசம் வர்றதில்ல, தண்ணி தான் வரும். அதுவும் தண்ணி 6 கட்சாடி, பெரிய பெரிய கட்சாடியில கொண்டு ஊத்தணும். ஊத்தும் போது நீங்க பாத்திருக்கீங்களா, அவன் ஒவ்வொரு முறை ஊத்திட்டு என்ன நடந்ததுன்னு எட்டி பார்த்திருப்பான். வெளியே இருந்து தண்ணி எடுத்துட்டு வரணும். ஒவ்வொரு முறையும் ஊத்திட்டு என்ன நடந்துக்குது? ஒண்ணுமே நடக்கல. தண்ணி தண்ணியாவே இருக்குது, ஒண்ணுமே நடக்க மாட்டேங்குது. ஆனா அப்ரிஷியேட் பண்ண வேண்டியது அந்த வேலைக்காரங்கள, அவனுங்க தொடர்ந்து ஊத்துறானுங்க. ஒண்ணுமே நடக்காத போதும் சொல்லிட்டு சொன்னதை செய்யணும்பா, சொன்னதை செய்யணும், தொடர்ந்து ஊத்துறாங்க. 6 கச்சாடிய நிரம்பின பிறகு இப்போ வெளியிருந்து உள்ள வந்துட்டு இருந்தாங்கல்ல, அவங்கள இங்க இருந்து உள்ள போக சொல்றாரு, டைரக்ஷனை மாத்தி விட்டாரு. இங்க இருந்து வந்த வரைக்கும் எந்த அற்புதமும் நடக்கல, ஊத்திக்கிட்டே இருக்கிறாங்க. அதே தண்ணியை தான் கோர்றாங்க அங்க இருந்து. ஆனா டைரக்ஷன் மாறும்போது தண்ணி ரசமா மாறிடுச்சு. சில சமயம் அப்படி இருக்கும், நமக்கு தொடர்ந்து செய்ய வேண்டியது இருக்கும். இவன் கண்ணுல பூசிட்டு யாராவது கேட்டு, உனக்கு இப்ப ஏதாவது தெரியுதாப்பா, நான் மிந்தியாவது ஏதோ தட்டு மாதிரி போயிட்டு இருந்தேன், இப்ப அது மேல கொஞ்சம் சகதியை பூசி களிமண்ணை பூசி இவர் பண்ற வேலை போப்பா அப்படின்ட்டாரு. ஆனா அவர் சொன்னாருங்கிறதுக்காக எனக்கு எதுவுமே தெரியாத போது அந்த இருட்டுல நான் நடக்க போறேன். அதுதான் விசுவாச வாழ்க்கை. இந்த பிளைண்ட் சிச்சுவேஷன்ல ஏன் இந்த காரியங்கள்லாம் எனக்கு நடக்குதுன்னு தெரியாத போது அந்த காரணங்களை நான் தேடாம தேவன் சொன்ன வார்த்தைகளை நம்பி நான் நடக்கும்போது நான் பார்த்து நடக்கல, விசுவாசித்து நடக்க. சில சமயம் நம்முடைய வாழ்க்கையினுடைய சில காரியங்களை ஆண்டவர் சிக்கலாக்கி விடுற மாதிரி இருக்குது, இன்னும் கொஞ்சம் களிமண்ணை பூசின மாதிரி இருக்குது. நான் ஜெபம் பண்றேன், ஆனா காரியம் இன்னும் சிக்கல் ஆகுது. ஏன் இன்னும் சிக்கல் ஆகுதுன்னா, நாம தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கணும். எப்போ விசுவாசித்து நடப்போம்? கண்ணு மூடி இருக்கும் போதுதான் விசுவாசித்து நடக்க முடியும். கண்ணு திறந்துதான் நம்ம ஸ்ட்ரென்த்ல நம்ம நடந்துட்டு இருப்போம். ஆனா கண்ணு மூடும் போது விசுவாசத்துல நடக்கிறோம். அங்கதான் நம்ம அனுப்பப்பட்டவர்களாக இருக்கிறோம். அங்கதான் நமக்கு ஒரு சுகம் உண்டாகுது. காரணங்கள் நமக்கு தெரியாது, ஆனா கண்ணு தெரிய ஆரம்பிச்சு. ஏன் என் கண்ணு மூடிச்சு, ஏன் எனக்கு இந்த நஷ்டம் வந்துச்சு, ஏன் எனக்கு இந்த இழப்பு வந்துச்சு, ஏன் நான் ரொம்ப நேசிச்சவங்க என்னை விட்டு போனாங்க, ஏன் எனக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் எல்லாம் வந்தது எனக்கு தெரியாது. ஆனா நான் பாதுகாக்கப்பட்டிருக்கிறேன், சுகமாக்கப்பட்டிருக்கிறேன், திரும்ப நான் பெற்றுக்கொண்டேன். இழப்புகள் மத்தியில தேவன் என்னை விடுவித்து இருக்கிறார். இந்த ரிசல்ட்டை பார்க்கறதுக்கான கண்கள் எனக்கு திறக்கப்படும். டோன்ட் சர்ச் ஆன்சர்ஸ். என்ன நடந்துச்சு, ஏன் நடந்துச்சுக்கான பதில தேடாதீங்க. இதை எப்படி சரி பண்ண முடியும், ஆண்டவர் என்ன செய்ய போறாரு, எங்க அனுப்புறாரு, என்ன பூசுறாரு, எங்க போக சொல்றாரு, இதுதான் நம்முடைய கவனமா இருக்கணும். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதித்திருக்கிறார். உங்கள் கண்களை திறக்கப்பட நான் ஜெபம் பண்ணேன். பிதாவே, இயேசுவின் நாமத்தினால எங்களுக்கு இந்த குழந்தைத்தனமான எண்ணங்கள்ல இருந்து ஒரு விடுதலை உண்டாகட்டும். அதுல மிக முக்கியமாக இந்த வாரத்தில் நான் கற்றுக்கொண்ட இந்த பழி போடுதல், ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்காம, இதுக்கு யாராவது எதையாவது காரணம் சொல்ல மாட்டோமா, இதனாலதான் இது நடந்ததுன்னு சொல்லி இந்த பிகாஸ் போடுறதுனால, ஏன்னான்ற வார்த்தையை அடிக்கடி நாங்க உபயோகப்படுத்துறதுனால எங்களுடைய கால்களை நாங்களே சுட்டுக் கொள்ளுகிற இந்த தன்மைகளிலிருந்து எங்களை விடுதலை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். நல்லது கெட்டதுன்னு நாங்க அதுக்கு ஒரு நேம் போர்டு வச்சு நாங்க கடவுளாக முயற்சிக்கிற அந்த பழத்தை சாப்பிடுற அந்த பழக்கம் இன்னைக்கு வரைக்கும் எங்களுக்கு இருக்குது. அதுல இருந்து எங்களுக்கு விடுதலை உண்டாகும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, we are going to take responsibility and we are going to put our strength to fix the problem. நாங்கள் எப்படி அந்த கோலை நீங்க நட்டின போது வெண்கல சர்ப்பத்தை மேல வச்ச போது சர்ப்பம் கடித்துட்டு போனவங்க அந்த சர்ப்பம் ஏன் கடிச்சது, எது கடிச்சதுன்னு பார்க்க மாட்டாங்க. அந்த சொல்யூஷன் நோக்கி பார்க்கும் பொழுது உயிரடைந்தது போல எங்களுடைய கண்கள் சொல்யூஷன் நோக்கி பார்க்கட்டும், ப்ராப்ளத்தை நோக்கி இல்ல. இது இவர்களுக்குள்ளாக இந்த நாள்ல போய் அவர்கள் மனதில ஒரு மறுரூபத்தை உண்டாக்கட்டும். அவரோட வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியிலையும் இந்த வார்த்தைகளை பொருத்தி பார்க்கட்டும் என்று சொல்லி நான் ஆசீர்வதிக்கிறேன். அவங்களுடைய ஒரு மெச்சூரிட்டி லெவலுக்குள்ளாக அவர்கள் வருவார்களாக. குழந்தைத்தனம் தானாக ஒழியாது, நாம் தான் ஒழிக்க வேண்டும் என்கிற சத்தியம் அவர்களுக்கு புரியும்படியாக ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் பிதா. Thank you. God bless you.